ஓகே. ஒரு பாலாவது இருக்கணும்ங்கறியா? ஒரு ஸ்டெயின் பாலாவது இருக்கணும். ஆமா, குறைஞ்சது. அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெயின் பாலாவது இருக்கணும். ஓகேவா? சரி, நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி ஒரே ஒரு கொஸ்டின் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ 25 பால் இருக்கு. அது வந்து 20 பால்ஸ்ல கரை இருக்கு, 5 பால்ஸ்ல கிராக் இருக்கு. ஓகேவா? அப்படின்னா நீங்க நினைச்சுக்க கூடாது, ஓகே அப்ப 20 பால்ல கிராக் இருக்காதோல, மிச்சம் இருக்கு. லைக் இதுல இப்ப இது எக்ஸ்க்ளூசிவ்ல, இதுல வந்து எக்ஸ்க்ளூஷன் பண்ணி தானே வருது, இதுல இருந்து எக்ஸ்க்ளூஷன் பண்ணி இது வருது அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஓகேவா? நான் அப்படி சொல்லவே இல்லை. 20 பால்ல ஸ்டெயின் இருக்கு, 5 பால்ல கிராக் இருக்கு. ஸ்டெயின் ஆன பால்ல கிராக் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ பிக் 2 balls of which at least one is stained. ஆன்சர் யாருக்காவது ஐடியாவாக இருக்காது அதை எப்படி போடணும்னு? நானே சொல்லட்டுமா? நீனே சொல்றா. இப்பெல்லாம் இருக்க கூடாதா? சின்ன வயசுல நான் எப்படி சொன்னா, நான் அது கத்துக்கணும். நான் 11th இருந்தேன். ஓகேவா? நான் 11th இருக்கும் ஒரு போது நான் என்ன டைம் மிஷின் இருந்ததுன்னா வந்து சின்ன வயசுல நீ இருப்பல, உன்னைய போய் கொட்டி விட்டு வந்திருப்பேன்டா. ஓகே. சோ இப்ப என்னன்னா வந்து லைக் என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி கத்துக்கணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீ லைக் நீனே சால்வ் பண்ணி கத்துக்கணும். எப்பவுமே ஆன்சர் முடிஞ்ச அளவுக்கு பார்க்க கூடாது. ஆன்சர் பார்க்காம நீ போட்டு பார்த்தாதான் உனக்கு வந்து மேக்ஸ் திங்கிங் ஃபர்ஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். இல்லாட்டி அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து நான் சின்ன வயசுல கத்துக்கிட்டது. அது இன்னும் ஃபாலோ பண்ணி தான் இருப்பேன். ஓகே, ஸோ நான் இப்போ சொல்லிடுறேன். ஓகே, 2 கேஸ் இருக்குடா. ஒரு கேஸ் என்ன அப்படின்னா, கரெக்டா நம்ம ஒரே ஒரு ஸ்டெயின் பால் லைக் என்னன்னா வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்டெயின் பால் மட்டும் இருக்கும். ஓகே, அடுத்த பால் கிராக்கா வரும் நினைச்சுக்கோ. ஏன்னா எப்படி வேணாலும் வரலாம். இது கேஸ் 1 கரெக்டா? இப்போ இந்த ஒரு ஸ்டெயின் பால் வரணும் அப்படின்னா இதுக்கு என்ன எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? எத்தனை வேஸ் இருக்கு? இந்த ஒரு ஸ்டெயின் பால் எடுக்க எத்தனை வேஸ் இருக்கு? இது கரெக்டா சொல்லிருங்க. மொத்தம் 25 பால் இருக்கு. அதுல 20 balls ஆர் ஸ்டெயின்டு. ஓகேவா? அண்ட் 5 balls ஆர் கிராக்டு. ஓகேவா? சோ இப்போ வந்து இந்த 25 பால்ஸ்ல 20 பால் ஸ்டெயின்டுன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன், சப்போஸ் உனக்கு வந்து ஒரு ஸ்டெயின் பால் எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அந்த ஸ்டெயின் பால் கரை இருக்கிற பால் எடுக்கிறதுக்கு எத்தனை வேஸ் இருக்கு? 20டா? 20? எனக்கு தெரியல. சிவராம் என்ன ஆன்சர்? கரெக்டா ஒண்ணு எடுக்கணுமா இல்லனா எப்படி? கரெக்டா இப்போதைக்கு ஒன்னு மட்டும் எடுக்கணும்னு நீ சொல்லு. ஒன்னு மட்டும் எடுத்தா எவ்வளவு வே வரும் அப்படி சொல்லு. 20 வயசு இருக்கு. ஓகே, சிவராம் சிஸ்டியா? 20 வயசுனா நான் ஒரு வே தான்டா. கரெக்டா 20 எப்படி சொல்றது? இல்ல, இப்போ அதாவது 20 ஆப்ஷன் இருக்குடா. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஸ்டெயின் பால் எடுக்கலாம், செகண்ட் இருக்கு ஸ்டெயின் பால் எடுக்கலாம், தேர்ட் இருக்கு, அந்த மாதிரி சொல்றேன். சிவராம பதி 20C1ன்னு போட்டு ஆய் பையன் ஃப்ளெக்ஸ் பண்றான். சரி, ஓகே. சிஸ்டியா? ஓகே, சிஸ்டியா ஏஎஃப்கேவா இல்ல இருக்கா? சரி, ஓகே. ஸோ ஓகே, எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க. நல்ல வேலை. இதில் தப்பாக சொல்லிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக அழுதுருப்பேன். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டெயின் பால் இருக்கும்ல, ஒன்று சிவராம் சொல்ற மாதிரி பண்ணலாம். மொத்தம் 20 ஸ்டெயின் பால் இருக்கு. அதுல இருந்து ஒரு ஸ்டெயின் பால். இது வந்து பேசிக் டெஃபினிஷன் வைஸ். இல்ல உனக்கு இப்படி பிடிக்கல அப்படின்னா நீ நார்மல் கான்செப்ட் வைஸ் யோசிக்கலாம். இப்போ 20 ஸ்டெயின் பால் இருக்கு, ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு கரை இருக்கு. ஸோ அந்த 20 கரையில ஏதாவது ஒரு கரை தான் நடக்கணும். ஸோ அதனால 20 வேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, இது எப்படி வேணாலும் சொல்லலாம். இது உங்க இஷ்டம் தான். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்றேன்னு பாரு. இது என்ன சொன்னா, இது கேஸ் 1. ஓகே, நான் வேற பென்ல வேணா எழுதுறேன். கேஸ் 1 கரெக்டா? கேஸ் 1 என்னன்னா ஒரு ஸ்டெயின் பால் இருக்கணும். அப்புறம் மீதி அப்ப ஒரு ஸ்டெயின் பால் இருக்கு அப்படின்னா மீதி என்னவா இருக்கணும்? கேக்குதா? புரியல. நீ வந்து இப்போ 2 பாலா எடுக்கிறியா இல்ல ஒரு பால் தான் எடுத்திருக்கியா? இப்போதைக்கு ஒரு பால் எடுத்துட்டேன். அடுத்து 4 பால் எடுக்க போறேன். அந்த இன்னொன்னு பால் வந்து என்னவா இருக்கணும்? ஸ்டெயினாவும் இருக்கலாம், கிராக்காவும் இருக்கலாம். ஸ்டெயினா இருக்கணும், கிராக்கா இருக்கலாம். என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெயின் கிராக் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். கிராக். சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்ப அடுத்து என்ன பண்ணுவேன், ஒரு இது ஸ்டெயின் எடுப்பேன் அண்ட் அடுத்ததும் ஸ்டெயின் எடுப்பேன். ஸ்டெயின் பிளஸ் ஸ்டெயின். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து 20 வேஸ் இருக்கு. சரியா? இப்ப கிராக் பால் எடுக்கிறதுக்கு எத்தனை வேஸ் இருக்கு? டேய், சாட் பண்ணாதீங்கடா, கொன்னுடுவேன். அந்த கேம் பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. அதான் தெரியுது. முக்கியமான விஷயம். கேம்லாம் இல்ல ப்ரோ அது. அப்புறம் என்ன கேட்டா இப்ப வந்து கிராக் அடுத்து பேச மாட்டாத. பேசிட்டு சரி, ஓகே. என்னன்னா வந்து ஒரு ஸ்டெயின் இருக்கு, ஒரு கிராக் பால் எடுத்துட்டேன். ஒரு ஸ்டெயின் பால் 20 வேஸ். ஒரு கிராக் பால் எடுக்க எத்தனை வேஸ்? ஒரு கிராக் எடுக்கவா? 5C1. 5C1. ஓகே, சிவராம் மாதிரி. ஓகே, which is equal to 5. சோ இது ஒரு வே. ஓகேவா? இப்ப இது கூட நான் மல்டிப்ளை பண்ணனுமா ஆட் பண்ணனுமா இது ரெண்டுத்தையும்? ஆட் பண்ணனும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, யோசி சொல்லு. ஒரு ஸ்டெயின் பால் ஆண்ட்டா, அண்ட் ஆண்ட் ஆபரேட்டர். அப்போ மல்டிப்ளை தானே?
ஆமா ஓகே மல்டிப்ளை பண்ணணும். ஓகே ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஸ்டெயின் பால் இருக்கு, ஒரு இன்னொரு ஸ்டெயின் பால் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கு ஸ்டெயின் பால் எடுக்க எத்தனை பேஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் இதுல 20 இருக்கு. 20 ரெண்டுமே 20ன்னு நினைக்கிறேன். இல்ல ஏய் 19ஆ? 19 கரெக்ட். இதுதான் எதிர்பார்த்தேன். ஸோ ஏன் 19 பாருங்க. ஃபர்ஸ்ட் 25 பால் இருக்கும். ஏன்னா இங்க ஒரு பால் எடுத்துட்டோம். இருக்கிறது 3 பேர் தான். அவனை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்ல. சரியா? 25 பால் இருக்கு. இந்த 25 பால்ல மொத்தம் 20 பால் ஸ்டெயின் பால். இந்த 20 பால்ல ஆல்ரெடி ஒரு பால் இங்க எடுத்திருப்போம். மிச்சம் இருக்கிற பால இங்க இருந்து 19 ரிமைனிங் பால்ஸ் இருக்கும், அதுல இருந்து ஒன்னு எடுத்துருவோம். சரியா? ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணணும்? 20 into 9. 20 into 9. ஸோ ஆன்சர் என்ன? இங்க எழுதுறேன். 20 into 19 plus 20 into 5. ஓகேவா? இதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்மளோட ஃபைனல் கோல். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்கறேன்னு பாரு. வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் திஸ் ஈவெண்ட்? இதுக்கு வந்து நீங்க நல்லா யோசிச்சு சொல்லணும். ஓகே, இந்த இதுல இருந்தா ப்ராபபிலிட்டி எடுத்துட்டு வர போறோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? ஓகே மல்டிப்ளை பண்ணி சொல்றேன். ஓகே ஓகே. ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேப்பனிங் திஸ் ஈவெண்ட் ஹேப்பனிங்? ஸோ ப்ராபபிலிட்டி என்ன தெரியும்ல? ப்ராபபிலிட்டி டெஃபினிஷன் என்ன? பி ஆஃப் சம் ஈவெண்ட் ஏன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இட்ஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு சின்ன வயசுல படிச்சிருக்கீங்களா? ஓகேவா? இப்போ எஸ்னா சாம்பிள் ஸ்பேஸ்னுவாங்க. சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ்னா எல்லாத்தையும் கன்சிடர் பண்றது. ஏன்னா வெறும் இருக்க ஏன்ற ஈவெண்ட் மட்டும் கன்சிடர் பண்றது. இப்போ எக்ஸாம்பிள் ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் யூ கேன் ஃபைண்ட் கெட் 2 consecutive ஹெட்ஸ். இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க 3 தடவை த்ரோ பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இப்போ கீழே வந்து டோட்டலா எத்தனை பேஸ் இருக்கு? வெறும் ஹெட்ஸ் மட்டும் ஹெட் டெய்லு ஹெட் லைக் எல்லா பாசிபிலிட்டி கன்சிடர் பண்ணிடணும். இதுல வந்து வெறும் நம்மளுக்கு தேவையான ஈவெண்ட் மட்டும் இங்க எடுத்து போட்டுட்டு டிவைட் பை போட்டோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வந்துடும்? நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ வந்துடும். கரெக்டா? இதான டெஃபினிஷன். நான் அதே மாதிரி நான் இங்க யூஸ் பண்ண சொல்றேன். இப்போ இங்க இது கண்டுபிடிச்சு இதுதான் நம்ம ஈவெண்ட் ஏ. என் ஆஃப் ஏ தான். சரியா? ஓகே, நம்ம ஈவெண்ட் ஏன்னா we should get at least one stained ball. ஓகே, அந்த ஈவெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேட்கறேன், அப்ப என் ஆஃப் எஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்? என் ஆஃப் எஸ் வேல்யூ சொல்லணும். வேல்யூ இல்லாட்டி அந்த இது மாதிரி சிபி அதை யூஸ் பண்ணி சொல்லுங்க. 25 சிவராம் உனக்காக கிளாப் தட்டுண்டா. சூப்பர்ரா, முன்னேறிட்டேன். ஓகே, ஸோ சிவராம் நீ தான் சொல்ல வந்தேன்னு நினைக்கிறேன். மைக் கன்மியூட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆமா, அதுக்கெல்லாம் போட்டுட்டாங்க. ஓட்டா பாத்தியா? என்னடா பேசிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? ஐடி சொல்லுங்க. டேய் ரைட்ரா, அதெல்லாம் எதுக்குடா பாக்குற? நீ நடத்துடா. சரி ஓகே. ஸோ 25 C2 ஏன் 25 C2 சிவராம் சொன்னா அப்படின்னா மொத்தம் 25 பால் இருக்கு. 25 பால்ல நான் 2 பால் தான் எடுக்க போறேன். அந்த பால் என்ன வேணாலும் இருக்கலாம். சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க இருக்கிற மிஸ்கன்செப்ஷன் என்னன்னு சொல்றேன். ஓகேவா? நிறைய பேர் நான் நம்பர் கொடுத்தேன். இங்க கொடுத்துருக்க நம்பர் 20 கொடுத்துட்டு 5 கொடுத்துட்டேன். 20 பால்ஸ் ஸ்டெயின் 5 பால்ஸ் கிராக்னு நீ நினைச்சுப்ப. இப்போ வந்து 20 பால் ஸ்டெயின் ஆயிருக்கு. மிச்சம் இருக்க 5 பாலும் கிராக் தான் இருக்கு. மிச்சம் இருக்கிறன்னு நான் சொல்றேன் பாரு. ஓகே, ரிமைனிங் 5 பால்ஸ் கிராக். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? இப்படி கிடையவே கிடையாது. ஸ்டெயின் ஆன பாலும் கிராக் ஆயிருக்கலாம், கிராக் ஆகாம இருக்கலாம். அதாவது நீ கணிக்கவே முடியாது. ஓகே, யூ கேன் நாட் எக்ஸாக்ட்லி மிக்ஸ் தீஸ் டூ ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அது அந்த இன்ஃபர்மேஷன் இன்ஃபுளுன்ஸே பண்ணாது. உனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே தேவை இல்லை. ஓகேவா? இதுதான் எக்ஸாம்ல இது மாதிரி நீ யோசிக்க கூடாதுன்னு நான் இப்போயே உனக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஓகேவா? 25 C2 தான் என் ஆஃப் எஸ். ஓகேவா? இப்போ அதனால என்ன சொல்றேன், இப்போ பிக்கிங் எனி 2 பால்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கிராக்கா இருந்தா என்ன, ஸ்டெயினா இருந்தா, கிராக் ஸ்டெயினா இருந்தா நம்மளுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகேவா? 25 பால் 2 பால் எடுக்கணும். அதுதான் உன்னோட சாம்பிள் ஸ்பேஸ். சாரி, உன்னோட சாம்பிள் ஸ்பேஸ். கரெக்ட். ஸோ இதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ். கரெக்டா? ஸோ இதான் என்னோட ஆன்சர். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் டிவைட் பண்ண அப்படின்னா இது 290 480, இது 100 580. ஸோ 580 டிவைட் பை 25 C2 போட்ட அப்படின்னா ஒரு ஆன்சரும். அதான் இங்க ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஸோ இது ஆப்வியஸா லெஸ் தேன் 1 தான் இருக்கும். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல இருக்க டவுட் இருக்கா? இல்லடா. டேய் Bro, I have a doubt. ஏன் வந்து 20 into 19 போடுறோம்? 20 into 19 ஏன் போடுறேன்னா இங்க இப்போ வந்து மொத்தம் என்ன சொன்னா 20 கிராக்ட் பால் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு பால் எடுப்பேன், ஒரு கிராக்ட் பால் எடுத்துருவேன். ஓகேவா? அது வந்து 20 வேஸ்ல பண்ணலாம். கரெக்டா? இப்போ என்கிட்ட எத்தனை கிராக்ட் பால் இருக்கும்? லைக் ரிமைனிங் இந்த ரிமைனிங் பூல் 19. So again there are 19 ways to pick another cracked ball, right? Okay. Hence 20 into 19. ஓகேவா? புரிஞ்சுச்சா? அப்புறம் 20 into 19 plus 20 into 5 பண்றோம்ல, ஏன் ப்ளஸ் பண்றோம்? ஓகே, குட் क्वेश्चन. இது பாரு, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா
ஆர்னா என்ன யூஸ் பண்ணணும், அண்ட் என்ன யூஸ் பண்ண சொல்லிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் 1 is this case 1 is one stain ball and one cracked. ஓகேவா, இப்படி நடக்கலாம். கேஸ் 1 நடக்கலாம். ஆர் ஐ எம் யூசிங் தி வேர்ட் ஆர் கேஸ் 2 ஒரு ஸ்டெயின் இருக்கலாம், இன்னொன்னு ஸ்டெயினா இருக்கலாம். ஹென்ஸ் ஐ எம் ஆடிங் தீஸ் டூ. புரியுதா? சரி ஓகே. ஓகேவா, ஸோ லைக் திஸ் இஸ் மோர் ஆஃப் எப்படி சொல்றது, ஆமெச்சூர் வே. ஓகேவா, ஆர்னா நீ பிளஸ் ஆட் பண்ணணும், அண்ட் நான் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். பட் இஃப் யூ ஆக்சுவலி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஹவ் வை வி ஆர் ஆடிங், வை வி ஆர் மல்டிப்ளைங் அப்படின்னா யூ ஷுட் கோ பேக் டு பேசிக்ஸ். நீ என்ன பண்ணணும், யூ ஷுட் கன்சிடர் ஆல் தி பாசிபிலிட்டிஸ் அண்ட் தென் வென் யூ லிஸ்ட் தம் அவுட்ல யூ வில் பி ஏபிள் டு ஃபிகர் அவுட் தட் வி ஆர் ஆக்சுவலி ஆடிங் தீஸ் டூ. ஓகேவா, இது ஒரு டெக்னிக் மாதிரி. ஓகேவா, டெக்னிக் மாதிரி சொல்றோம், இது எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகும். ஓகேவா, ஜஸ்ட் ஹேவ் டு சே இட் அவுட் லவுட். ஓகே, எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்கணும், ஆர் போடுறோம் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னா உனக்கு மனசுல வந்துடும். ஓகே, ப்ராக்டிஸ்ல உனக்கு வந்துடும். உனக்கு சப்போஸ் புரியல, லைக் டக்குன்னு சொன்னா நான் சொல்லிடுறேன் பாரு. இப்போ என்ன சொன்னோம், ஒன்னு இது நடக்கலாம், இது நடக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் இப்போ வந்து ஒன்னு வந்து உங்க கார் வந்து லைக் நடுவில் போய் டயர் பஞ்சர் ஆகலாம், இல்லாட்டி ஃபியூல் காலி ஆகலாம். ஸோ ஹவு மெனி வேஸ் ஃபார் தி கார் டு கோ லைக் கோ ஃபால்ட், 2 ways, right? அந்த மாதிரி தான், எக்ஸாக்ட்லி லைக் தட். ஓகே, இட்ஸ் சிமிலர் டு திஸ். ஸோ associate this with the daily life things, you will be able to solve these sums. வேற என்ன சொல்ல நினைச்சேன், ஓகே சொல்லிட்டேன். ஓகே, ஆனா நீங்க யாருமே என்கிட்ட ஒரு கேள்வியே கேட்கல. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லு ப்ரோ, என்னாச்சு சொல்றா சிவராம். கிறுக்கு தரமா பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா இங்க குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ தப்பு பண்றேன். சாட் பாக்ஸ்ல ஏதோ மனசு ப்ரோ வலிக்குது. இதுக்கு நான் சொல்ல சாட் பாக்ஸ்ல என்ன போட்டிருக்கான். ஓகே லாஸ்டா இருக்கத மட்டும் வாசிடா. ஓகே 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 ஓகே, நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ண மறந்துட்டேன், நீங்க பேசிட்டு இருந்தீங்களா. ஓகே ஓகே ப்ரோ, செகண்ட் கேஸ்னா 20C2 ப்ரோ? கரெக்ட், 20C2 கரெக்ட் தான். கரெக்ட் தான், கரெக்ட். 20C2னா 20 பால் இருக்கு, அதுல 2 பால் நீ எடுக்கணும். ஓகே, எப்ப பார்த்தாலும் டெஃபினேஷன் வைஸும் போகலாம், இல்லாட்டி அண்டர்ஸ்டாண்டிங் வைஸும் போகலாம். ஓகேவா, ஏன்டா மைக் ஓபன் பண்ணி சொல்ல உனக்கு என்னடா வலிக்குது? சரி ஓகே, இப்போ நான் என்கிட்ட நீங்க என்னமே லைக் நீங்க யாருமே என்கிட்ட கேட்கல. இங்க வந்து ஒரு ஸ்டெயின் கன்சிடர் பண்ணிட்டு கிராக் கன்சிடர் பண்ணல. லைக் நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டெயின் எடுக்கிறீங்க, ஓகே, அப்புறமா கிராக் எடுக்கிறீங்கன்னு சொல்லி நான் இது போட சொன்னேன். 19 வரும்ல. ஓகே, எனக்கு விட்டு விட்டு கேக்குது, நீயே அப்படிதான் பேசுறியா? இல்ல நான் சிரிக்கும் போது அந்த லைக் பாஸ் பண்ணி சிரிக்கிறேன்னு நினைக்கிறேன், அதனால உனக்கு இப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். உனக்கு விட்டுட்டு தான் கேக்குதா? இப்ப கேக்குதா? இவ்வளவு கேக்குதா? கேக்குதா? நீ என்னடா இப்ப ஏதோ நாங்க கேட்க தவறிட்டோம்னு சொல்லிட்டு இருந்தா, அதை சொல்றா சீக்கிரம். ஓகே, நான் என்ன அதான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு ஸ்டெயின் இருக்கு, கூடயே வந்து ஒரு கிராக் இருக்குன்னு நான் சொன்னல. லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டெயின் அப்புறமா கிராக். ஓகேவா, ஏன் இப்படி இருக்க கூடாது, ஃபர்ஸ்ட் கிராக் அப்புறமா ஸ்டெயினா இருக்கலாம்ல? நீதான் காம்பினேஷன் சொல்லிட்டியே முதல்ல. ஓகே, காம்பினேஷன். ஓகே, காம்பினேஷன் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அரேஞ்ச்மெண்ட் முக்கியம் இல்ல, அரேஞ்ச்மெண்ட் முக்கியம் இல்ல. ஓகே ஓகே, ஸோ இது சிவமுருகன் சொன்னது அக்செப்டபிள் தான். ஓகேவா, இது கரெக்டாக நினச்சிருந்தேன். நான் சப்போஸ் இன்னும் எலாபரேட்டா சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீ கிராக் எடுத்துட்டு, அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து இதுல எல்லா ஆப்ஷனுமே கவர் ஆயிடும். இப்போ சப்போஸ் வந்து கிராக் பால் 1ன்னு வச்சுக்கோ, கிராக் பால் 1. ஓகே, இப்போ இன்னொன்று வந்து வேற என்ன, ஸ்டெயின்டு பால் 1. ஓகே, ஸ்டெயின்டு பால்ஸ் கோடிங் கொடுக்குறேன். சொல்லு ப்ரோ, ஒரு நிமிஷம், ஒரு டவுட் சிவராம் கேட்டிருக்கான். நீ வந்து சொன்னல செகண்ட் கேஸ் 20x19 போடலாம், இல்லைனா 20C2 போடலாம். பட் the answer is not matching, ரெண்டுமே வேற வேற ஆன்சர் வருது, அதான் கேட்டுட்டு இருக்கான். ஒரு நிமிஷம். 20x19 போட்டிருக்கீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெயின் எடுக்கிற 20 வேஸ், செகண்ட் ஸ்டெயின் எடுக்கிறதுக்கு 19 வேஸ், 20C2. கரெக்ட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே, நான் ஏன் தப்பாக நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க இது ஏன் தப்புன்னு சொல்லுங்க. சிவராம் வந்து என்ன பண்ணா, லைக் ஃபார்முலா பேஸ்ல 20C2ன்னு போட்டு போயிட்டான். ஓகேவா, நான் சில்லி மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ 20C2 as per definition 20x19/2, but what I have written is 20x19. What makes this wrong?
டூன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஓகேவா. சிவராம் வேண்டாம், அடல்ட் கண்டென்ட் எல்லாம் சும்மா இரு. ஓகே, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. சிவமுருகன் நீ சொல்லுதானா ட்ரை பண்ண. ஏன் 2 டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லு. ஓகே, சிவமுருகன் இல்ல, சிஸ்டர் நீ ஸோ ஐ சொல்லு. திங்க் ஐ டோன்ட் நோ, ஐம் நாட் ஷுர். ஆனால் வந்து இஸ் இட் பிகாஸ் லைக் ரெண்டு ரிப்பிட்டேஷன் லைக் ரெண்டுமே ஸ்டெயின் பாலாக வந்துச்சுன்னா அந்த மாதிரியா? இல்ல ரெண்டுமே ஸ்டெயின் பால் தான் ஓகேவா. ஆனா see நீ என்ன சொல்ற, அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஒரு கிராக்ட் அண்ட் ஸ்ட்ரெயின்டாக இருக்கும் ஒரு பால். என்ன சொன்ன, கிராக்ட் அண்ட் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சப்போஸ் கிராக்ட் அண்ட் ஸ்ட்ரெயினர் இருந்தானே இல்லாட்டி என்ன. தெரியல ப்ரோ. ஓகே ஓகே, நானே சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்த கண்டிஷன் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிராக்ட் பால் எடுக்கிற, கிராக்ட் பால் 1 எடுக்கிற, செகண்ட் கிராக்ட் பால் 2 எடுக்கிற. ஓகே, இது ஒரு வே. ஓகே, இஃப் சப்போஸ் நான் கிராக்ட் பால் 2 ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு கிராக்ட் பால் 1 எடுத்தேன் அப்படின்னா, ஆஸ் பர் திஸ் மெத்தடாலஜில they are both different. ஏன்னா இங்க டேஷ் மாதிரி போட்டேன்ல, which implies that I am basically placing that in a stated position, like 1 போட்டுறேன் 2 போட்டு ஒரு இடத்துல வச்சிருக்கேன். அது வந்து ஒரு டேபிள் 1 டேபிள் 2 இருக்கு. நான் கிராக்ட் பால் 1 எடுத்து நான் டேபிள் 1ல வைக்கிறேன், கிராக்ட் பால் 2 எடுத்து டேபிள் 2ல வைக்கிறேன். ஓகேவா, இது வந்து ஒரு சினாரியோ. அதே சப்போஸ் கிராக்ட் பால் 2 எடுத்து நான் டேபிள் 1ல வைக்கிறேன், இல்ல அண்ட் கிராக்ட் பால் 1 எடுத்து டேபிள் 2ல வைக்கிறேன். லைக் என்ன சொல்றேன்னு புரியுதுல. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேஷ் இருக்கு ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் டேஷ், இது செகண்ட் டேஷ். சப்போஸ் ஃபர்ஸ்ட் டேஷ்ல வந்து நான் வந்து கிராக்ட் பால் 1 வச்சுட்டு செகண்ட் டேஷ்ல கிராக்ட் பால் 2 வச்சிட்டேன் அப்படின்னா அது ஒரு கேஸ். சப்போஸ் இல்லாட்டி நான் இப்படி கூட பண்ணலாம்ல, கிராக்ட் பால் 2 தூக்கி நான் ஃபர்ஸ்ட் இங்க வச்சிட்டேன், கிராக்ட் பால் 2 தூக்கி ஃபர்ஸ்ட் வச்சுட்டு கிராக்ட் பால் 1 தூக்கி வச்சிட்டேன் அப்படின்னா இது டிஃப்ரெண்ட் வேஸ்னு இது சொல்லும். லைக் ஆஸ் பர் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுது ஓகேவா. பட் நான் தப்பாச்சே. See, the position of the balls doesn't matter. All you have to do is pick them. Okay, pick them and hold them in your hands. Okay, so hence what you should do is divided by 2. புரியுதா? இப்போ புரியுதா? That is why divided by 2 is necessary here. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? சிஸ்டிகான புரியுதா? யா ப்ரோ புரியுது. ஸோ அதனால வந்து 20 C2 is right. So okay, so if you want to avoid silly mistakes na better use C நே போயிருங்க. ஓகே, CP அப்படினே போயிருங்க. ஓகே, ஸோ இது வந்து ஆன்சர். அப்புறம் வேற என்ன சொன்னேன். ஸோ இப்போ ஹவு டு ஃபைண்ட் லைக் திஸ் மெத்தட் இஸ் எக்ஸாக்ட்லி ராங் அப்படின்னா யூ ஷுட் கம் அப் வித் டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ். லைக் என்ன சொல்றேன்னா, this number 20 into 19 is bigger than 20 into 19 by 2 la. So my first thought was like there must be a method, like sorry, a possibility is being repeated twice. Okay, so that was my first possibility. First possibility of being an error. Okay, so அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஓகே அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஹவு குட் திங்ஸ் கோ ராங் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஓகே, அப்பதான் எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. சப்போஸ் ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் எடுத்துட்டேன், இந்த பாலை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்றோம்ன்றது இம்மெட்டீரியல் இல்ல. அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு ஓகே நம்ம பண்றது தப்புன்னு. This is how we should figure out things. ப்ரோ சொல்லு ப்ரோ பட் ஆனா வந்து காம்பினேஷன்ல எனிவேஸ் அது வந்து we don't take it into considerationல. புரியுதா? ஆமா, காம்பினேஷன் கன்சிடர் பண்ண மாட்டோம். கரெக்ட். ஸோ ஆக்சுவலா அந்த சி ஃபார்முலால தட் இஸ் வை அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம வந்து இது அது என்ன ஆர் ஃபேக்டோரியலால டிவைடே பண்றோம். ஆமா ஆமா. பிகாஸ் இட் டஸ் நாட் மேட்டர்னா அப்போ ஏன் இப்போ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் லைக் எப்படி வருதுன்னு. இல்ல இங்க ஏன் 2 டிவைட் பண்றேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதா? அது புரியுது ப்ரோ. ஆனா ஆக்சுவலா காம்பினேஷன்னாலே சீனாலே வந்து அது இருக்காதுல்ல, அந்த ஆர்டர் வந்து டஸ் நாட் மேட்டர் தானே சொல்லி சி ஃபார்முலாவே வந்துச்சு. ஆமா ஆமா. ஸோ இங்க எதுக்கு செப்பரேட்டாகவும் திரும்ப டிவைட் பை 2 பண்றோம்? இல்ல நான் இங்க வந்து நான் சிவராம் சொன்ன மாதிரி 20 C2 யூஸ் பண்ணல. நான் என்ன பண்றேன், நான் ஃப்ரம் பேசிக் மெத்தடாலஜியே நான் போறேன். லைக் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்டெரக்டா நான் ஃபார்முலாவை டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் 20 வேஸ் இருக்கு அப்படின்னு அசூம் பண்ணி ஓகே 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 புரிஞ்சு. புரிஞ்சா நான் ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா டிரைவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டேஷ்ல இத்தனை டே அதை நான் இன்டெரக்டா நான் பண்ணிட்டேன்.
லைக் நான் பண்ணி ஐ எம் யூசிங் த லாங் வே, ஓகேவா, அந்த மாதிரி சொல்லிக்கோ. சரி, ஓகே ஓகே ஓகே. புரியுது, ரெண்டுமே ஒன்று தான், போத் ஆர் த சேம் திங். ஸோ இங்கே 20 சீட்னா 20 × 19/2 தானே வரும், அதுலேயும் அங்கே தான் வரும், ஓகேவா. நான் ஃபார்முலா அங்கே யூஸ் பண்ணேன், இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நான் போட்டேன், ஓகேவா. ஓகே, வேற என்ன சொல்ல நினைச்சேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெயின் பால், ஃபர்ஸ்ட் கிராக் பால் எடுத்துட்டேன், ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெயின் பால், அப்புறம் கிராக் பால், அப்புறம் கிராக் பால், அப்புறம் ஸ்டெயின் பால், ஓகேவா. இப்படி கூட எடுக்கலாம் தான் சொன்னேன். ஸோ சிவமுருகன் என்ன சொன்னா ஆர்டர் டசன்ட் மேட்டர், ஓகேவா அப்படின்னா. ஸோ கரெக்ட் தான். ஸோ நம்ம கோல் என்ன, இப்போ ஒரு ஸ்டெயின் பால் இருக்கணும், ஒரு கிராக் பால் இருக்கணும், கரெக்டா. அப்படி வந்தாலே சரி தானே, இந்த ஒரு இதுலயே நம்மளுக்கு கிடைச்சிரும்ல. ஸ்டெயின் பால் ஃபர்ஸ்ட் எடுத்தானே, கிராக் பால் ஃபர்ஸ்ட் எடுத்தானே. ஸோ சப்போஸ் இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி ஒரு கிராக் பால் ஒரு ஸ்டெயின் பால்னு எடுப்பாங்க. சப்போஸ் நான் அந்த மாதிரி ஒரு சினாரியோ நான் சொல்லி காமிக்கேன் உங்களுக்கு, ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் அவாய்டிங் எனி மிஸ்கன்செப்ஷன்ஸ், ஓகே. 2ன்னு போட்டுக்கோ, 3 கேஸ் 3 போட்டுக்கோ. கேஸ் 3 இஸ் ஃபர்ஸ்ட் கிராக் பால் அண்ட் தென் ஸ்டெயின் பால், ஓகே. இப்படி எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆயிரும், சப்போஸ் ஸ்டெயின் பால் 1 அண்ட் கிராக் பால் சம் 5ன்னு வச்சுக்கோ, ஓகே. லைக் கோட் பண்ணிட்டேன் பேஸ்ட் ஆன் their crack pattern and their stain pattern, I'm coding these balls, okay, various balls. ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, நீ கிராக் பால் 5 செகண்ட் எடுத்திருப்ப, இதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருப்ப, ஓகே. இது வந்து கிராக் CRA கிராக், இது வந்து ஸ்டெயின், சரியா. ஓகே. ஸோ இது வந்து ஆஸ் பர் ஃபர்ஸ்ட் கேஸ், கரெக்டா. ஆஸ் பர் செகண்ட் கேஸ் என்ன சொல்லும் அப்படின்னா, நீ திருப்பி என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் வந்து நீ கிராக் பால் 5 எடுத்துருவ, அப்புறம் வந்து நீ ஸ்டெயின் பால் 1 எடுத்துருப்ப. பட் ஆனா we know that we are just picking these balls, we are not exactly arranging them. So these two are both the same. Hence நீ என்ன பண்ணணும்னா, ஒன்னை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும், ஒன்னை கேன்சல் பண்ணிட்டு ஒன்னை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். you will find the various possibilities based on that, ஓகேவா. some do that, ஃபர்ஸ்ட் கேஸும் போட்டு தேர்ட் கேஸும் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டுருவாங்க. ஓகே, நீ எதுவுமே பண்ணல, நீ என்ன பண்றது, லைக் இன்டைரக்ட்லி ஆர் ஜஸ்ட் கேன்சலிங் ஒன் ஆஃப் தி கேஸ், ஓகே. அதுக்கு வந்து பி மைண்ட்ஃபுல் அண்ட் தென் அவாய்ட் தட் சினாரியோ, ஓகே, ஆல் டுகெதர். புரிஞ்சுச்சா, யாருக்கா டவுட் இருக்காதுல்ல. அந்த நான் சொன்ன ஃபர்ஸ்ட் தேர்ட் அது எப்படின்னா வந்து லைக் தலையை சுத்தி மூக்கு தொடுற மாதிரி, அது தேவையில்லை, டேரக்டா மூக்கு தொட்டு போயிடும், ஓகேவா. இது புரிஞ்சிருச்சா, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, ஓகேவா. இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் தான் லைக் ஓரளவுக்கு உனக்கு புரியும். எனக்கு புரிஞ்சிச்சுல. சிரிச்சுட்டு என்னோட தெரியும் வைத்தியம் நினைக்க போறேன், ஏன்டா சிரிக்கூடாதா. ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்றேன், ஒன்ஸ் அந்த லாஸ்டா உள்ளது மட்டும், அந்த டிவைடட் பை 2 மட்டும் இன்னொரு தடவை சிம்பிளா சொல்லு ப்ரோ, வீட்ல போட்டு பேசிக்கலாம். ஓகே. இப்போ கேஸ் 1 இருக்கு, கேஸ் 2 இருக்கு, கேஸ் 3 இருக்கு, ஓகேவா. நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், கேஸ் 1ம் கேஸ் 2ம் ஒன்று தான்டா. நீ ஃபர்ஸ்ட் கிராக் பால் எடுத்துட்டு ஸ்டெயின் பால் எடுக்கிறதும், ஸ்டெயின் பால் எடுத்துட்டு கிராக் பால் எல்லாமே ஒன்று தான்டா. நீ சப்போஸ் நீ தப்பா போட்டுனா என்ன பண்ணுவேன்னா, இப்படி மூணுத்தையும் ஆட் பண்றேன், மூணுத்தையும் ஆட் பண்ணா ஆன்சர் இருக்கிற ஆன்சரோட பெருசா வரும், புரியா, இருக்கிற ஆன்சரோட பெருசா வரும். ஸோ அப்பவே சுதாரிச்சிடணும். உனக்கு எப்படி தெரியும், லைக் இருக்கிற ஆன்சர் பெருசா வரும் அப்படின்னா, நீ டிவைடட் பை 25/2 போடும்போது சப்போஸ் ஆன்சர் கிரேட்டர் தென் 1 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கண்டிப்பா. தேர்ட் கேஸ் என்னது, தேர்ட் கேஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிராக் பால் எடுத்துட்டு அப்புறமா ஸ்டெயின் பால் எடுக்கிறது, ஓகே. ஓகே. அப்படி எடுத்தேன் அப்படின்னா அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, லைக் அதுல ஒரு ஆன்சர் வரும்ல. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ ஒரு கிராக் பால் எடுப்ப, அப்புறம் ஸ்டெயின் பால் எடுப்ப. ஸோ ஃபிஃப்த் கிராக் பால், ஃபர்ஸ்ட் ஸ்டெயின் பால், இது ஒரு பாசிபிலிட்டி. இதே பாசிபிலிட்டி நான் ஃபர்ஸ்ட்லயும் எடுத்துருப்பேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெயின் பால், ஃபிஃப்த் கிராக் பால்னு ஒரே இதை நீ 2 தடவை கவுண்ட் பண்ண, தெரியுதா. ஸோ அதை அவாய்ட் பண்ணும், அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டையும் செகண்டும் தேர்டையும் ஆட் பண்ணி அப்படியே போட்டுரும், அது தப்பு. இந்த மாதிரி போட்டா தப்பாயிரும். சிலர் என்ன பண்ணுவாங்க, புத்திசாலித்தனமா பண்றேன் பண்ணுவாங்க, 1 and 3 ஆட் பண்றாங்க, ஓகே. 1 and 3 ஆட் பண்ணு, அப்புறம் கண்டுபிடிப்பாங்க ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்னு கண்டுபிடிச்சு திருப்பி டிவைட் பை 2 போட்டுருவாங்க, புரியுதா. அதுக்கு பருத்தி மட்டும் குட்டவன்லேயே இருந்திருக்கலாம், ஓகேவா. நீ வெறும் 1 மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு போயிருக்கலாம், ஏன்னா 1 and 3 சேம் தானே. அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸ் ஆன்சர் தான், இதுக்கும் எக்ஸ் தான் வரும், ஓகேவா. ஸோ 2x by 2 gives the same answer x, ஓகேவா. ஸோ அதனால 1 மட்டும் கன்சிடர் பண்ணாலே போதும், ஓகேவா. எல்லாருக்கும் புரிஞ்சுல. ஓகே ப்ரோ. ஓகே, அப்படிதான் சிவராம் ரொம்ப டேமேஜ் பண்ணுறடா, ப்ராமிஸாக சொல்கிறேன், ஓகே. ஸோ இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ இதே கேள்வி, ஓகேவா. அரேஞ்சிங் மேட்டர்ஸ் பிக் பண்ணி ஐ எம் கோயிங் டு அரேஞ்ச் தம், ஓகே. தென் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ்.
ஓகேடா. ஓகே, இதுவே போதும். பெர்முடேஷன் யூஸ் ஓகே. ஸோ சிவராம் சொன்ன ஆன்சர் பாருங்க, 20p p 5p1. ஓகேவா? ஸோ டபுள் தேவையில்ல ப்ரோ, ஒரே ஒரு பிஏ போதும் ப்ரோ. ஓகே, ஸோ 20p2 + 5p1. ஓகே, இதுவே ஆன்சர் போதும். ஓகே, நான் சொன்ன லைக் லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போட்டிருந்தா கூட நோ ப்ராப்ளம். ஓகேவா? அப்படியே போட்டுடலாம் இந்த இடத்துல. 25 ஓகே, கரெக்டாக தான். ஓகே, அதாவது இங்கேயும் இன்டூ 2 பண்ணுறேன். இப்போ வந்து இங்கே என்ன வந்துச்சு, 20 × 19/2 வந்துச்சா? 20 × 19/2. ஓகேவா? 20 × 19/2 வந்து இது கேஸ் 2 ஃபர்ஸ்ட் வந்துச்சு. கேஸ் 2ல இது ஃபர்ஸ்ட் வந்துச்சு. கேஸ் 1ல என்ன வந்துச்சு? 20 × 5ன்னு போட்டோம். கரெக்டா? ஸோ இது கூட இன்டூ 2 பண்ணிடு, இது கூட இன்டூ 2 பண்ணிடு. ஏன் இன்டூ 2 பண்ணணும்? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் எடுத்துக்கோ. 20 × 5 × 2 ஏன் பண்றேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் இங்க பாரு, இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெயின் பால் அப்புறம் கிராக் பால். ஆனா இப்போ தேர்ட் சினாரியோ என்ன சொன்னேன், கிராக்டு பால் அண்ட் ஸ்டெயின். இப்போ ரெண்டுமே வேற. இப்போ 1 வேற 3 வேற. ஃபர்ஸ்ட் ஸ்டெயின் பால் எடுத்து கிராக் பால் எடுக்கிறது தனி விஷயம், கிராக் பால் எடுத்து ஸ்டெயின் பால் எடுத்து தனி விஷயம். ஸோ இப்போ எனக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஆனால் நமக்கு தான் தெரியும் ரெண்டுமே ஈக்குவல் தானே, இதோட ஆன்சர் சேமா தான் வரும். நான் டேரக்டா இன்டூ 2 நான் இங்க போட்டேன். புரியுதா? இப்போ இதுக்கு ஏன் இன்டூ 2 போடுறேன் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் டேஷ் 20 டைம் 20 பேஸ்ல ஃபில் பண்ணலாம், செகண்ட் டேஷ் 19 பேஸ்ல ஃபில் பண்ணலாம். ஆனா என்ன சொன்னேன், ரெண்டு டேஷ்மே இம்மெட்டீரியல், லைக் ஃபர்ஸ்ட் எது எடுக்கிறோம்னு தேவைன்னா டிவைட் பை 2 போட்டுரு அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ இந்த டிவைட் பை 2 இப்போ தேவையில்ல. ஏன் இப்போனா இப்போ அந்த டேஷ்க்கு மீனிங் வந்துருச்சு, இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் மீனிங் வந்துருச்சு. ஓகேவா? ஹென்ஸ் we have to multiply by 2. ஸோ இதோட ஆன்சர் ஆட் பண்ணி பார்த்தா அப்படின்னா சிவராம் சொன்ன ஆன்சரே வந்துடும், 20p2 அப்புறம் 5p1 வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிள் மெத்தட். லைக் ஸ்கூல்ல என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, டேரக்டா வந்து சொல்றது 5p2 25p2 அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடும். அதனால எனக்கு எதுவுமே புரியாது. லைக் இப்போ நான் எப்போ எடுத்து நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வரும். ஸோ அதனால தான் நான் இப்படி பேசிக்ஸ் ரொம்ப ஸ்லோவா எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஓகேவா? சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? திஸ் இஸ் தி எப்படி சொல்றது, கோட் மெத்தட். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். நானும் இப்படி தான் போடுவேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னன்னா, ஏதாவது கமெண்ட் வந்திருக்குமே, இன்னும் வரலையா? வரணும். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா வந்து, இப்போ இங்கே பாரு, நான் என்ன சொன்னேன், அட்லீஸ்ட் இங்கே அட்லீஸ்ட் ஒன் ஸ்டெயின் பால் இஸ் பிக்டு. அதான் நான் சொன்னேன். ஓகே, பிக் 2 பால் அவுட் ஆஃப் விச் அட்லீஸ்ட் 1 இஸ் ஸ்டெயின். கரெக்டாக இதான் நான் சொன்னேன். ஸோ ஸ்மார்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது என்ன மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க யோசிப்பாங்க, ஓகே அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெயின் பால் எடுக்கணும்ல. ஓகே, ஸோ அப்படின்னா 2 தடவை ஆட் பண்ண வேண்டியது, எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டு சிம்பிள் மெத்தட்ல போயிடலாம். சப்போஸ் நோ ஸ்டெயின் பால் இஸ் பிக்டு, ஸ்டெயின் பால் இது எத்தனை வயசுல பண்ணலாம்னு யோசிப்பாங்க. நோ ஸ்டெயின் பால் எத்தனை வகையாக பண்ணலாம் அப்படின்னா 5 × 4/2. ஓகேவா? இதோட கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 5. ஓகே, 5னா இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற கிராக் பால் எடுக்கிறது எத்தனை வகை, 5 வகை. செகண்ட் கிராக் பால் எடுக்கிறதுக்கு 4 வகை. ஆனா சின்ஸ் தி ஆர்டர் டசன்ட் மேட்டர், டிவைட் பை 2 போட்டுறேன். ஆர் ஜஸ்ட் 5c2. சரியா? ஸோ 5c2ன்னு போட்டுருவேன். ஓகே, இப்போ யோசிப்பாங்க, ஓகே இது கண்டுபிடிச்சாச்சு. ஆனா நம்மளுக்கு என்ன தேவை, லைக் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெயின் பால் எடுக்கணும்ல. ஸோ மொத்தம் 3 பாசிபிள் சினாரியோஸ் இருக்கு. என்ன, ஒரு ஸ்டெயின் பால் கூட இருக்கக்கூடாது, இல்லாட்டி ஒரு ஸ்டெயின் பால் இருக்கலாம், ஆர் 2 ஸ்டெயின் பால் இருக்கலாம். கரெக்டா? இது 2 தான் நம்மளுக்கு தேவையே. இங்க எழுதுறோம் பாருங்க, இது 2 தான் நம்மளுக்கு தேவையே. கரெக்டா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குல்ல, 25c2ல இருந்து இந்த ஆன்சர் சப்ட்ராக்ட் பண்றோம். அந்த ஆன்சர் தானே 5c2. புரியுதா? இதுதான் ஸ்மார்ட் வே. ஸோ இதுல பாருங்க டக்குன்னு ஆன்சர் வந்துடும். இப்போ என்ன சொல்றேன்னு ஏக்கா, இதுல டவுட் இருக்கா? டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ நீ வேணா என்ன பண்ணிப்பார், 25c2 5 என்னது c2யும் சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் அதே தான் வரும். ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு வரி. இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெத்தட் என்னன்னா, இந்த மெத்தடுக்கு பேர் எனக்கு தெரியல, பட் ஆனால் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, டோட்டல் வேஸ் கண்டுபிடிக்கணும் மைனஸ் அன்ஃபேவரபிள் மெத்தட்ஸ். சரி, அன்ஃபேவரபிள் கேசஸ் சொல்லிருக்கோம். அதாவது அன்ஃபேவரபிள் நம்மளுக்கு தேவையில்லாத கேசஸ் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல் டு ஃபேவரபிள் வேஸ். இது வந்து ஒரு மெத்தட். ஓகேவா?
இது எப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் இப்போ இந்த மாதிரி கொடுக்கும். இப்போ நான் ஈஸியாக வந்து நான் உனக்கு 2 பால்னு கொடுத்தேன், ஓகேவா? இதுவே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டெயின்டு, கிராக்டு, அப்புறம் வேற என்ன பண்றது, ஃபைன். இப்போ ஸ்டெயின்டு, கிராக்டு இதெல்லாம் கொடுத்துட்டு நான் என்ன சொல்றேன், கிளாஸ் முடிஞ்சா என்னடா கிளாஸ் முடிச்சான்னு கேக்குறீங்க? நான் பேச கேட்கலையா? எங்க இருந்து கேட்கல? இப்போ யாராவது மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, எங்க இருந்து கேட்கலன்னு சொல்லுங்க. இப்போ நான் பேசுறேன், இப்போ கிளியரா கேக்குதா? நான் வேற நெட் கனெக்ஷன் கூட கனெக்ட் பண்ணிட்டேன், ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கேக்குதா? இப்போ கேக்குதாடா? நான் வேற கனெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். கேக்குதா? ஹலோ, கேக்குதா? ஓகே ஓகே. ஸோ லாஸ்ட்ல எது வரைக்கும் நான் முடிச்சிருந்தேன்? எது வரைக்கும் எனக்கு புரிஞ்சிருந்துச்சு? யாராவது மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்கடா. ஹலோ, சரி ஓகேடா. சிவராம், நீ மைக் அன்மியூட் பண்ணி சொல்லு, எது வரைக்கும் புரிஞ்சு, எது வரைக்கும் கிளியரா இருந்துச்சுன்னு சொல்லு. ஏன்னா இப்போ என்ன சொன்னேன், இப்போ ரீசெண்டாக என்ன சொன்னா பெருசாக நான் சொல்ல லைக் ப்ரோ சொல்றா. ப்ரோ அதாவது இந்த பெர்மிட்டேஷன் ஒரு இது நடத்தினால செலக்ட் பண்ணி அடுக்குறது, செலக்ட் பண்ணி, ஆமா ஆமா ஆமா. அது ஃபார்முலா வைஸ் போட்டு காமி. ஃபார்முலா வைஸ் போட்டு காமிக்கணுமா? சரி, இந்த நம்பர் லைக் இன்டு 2 பண்ணல, இன்டு 2 பண்ணல. ஆமா, அது ஃபார்முலா வச்சு போட்டாலும் அதே தான் இன்டு 2 ஆகுதான் மட்டும். சரி ஓகே. இப்போ டோட்டல் வைஸ் மைனஸ் அன்ஃபேவரபிள் கேஸ் இது புரிஞ்சிருச்சா? இது புரிஞ்சு. இது வந்துட்டு நீ வந்து காம்பினேஷன் போட்டுருந்தானே, என்சி வச்சு போட்டுருந்தேன். ஆமா, என்சி வச்சு போட்டுருந்தேன். பெர்முடேஷன்ல நான் ஓகே சொல்றேன், பாக்குறேன். இப்போ என்ன சொன்னா 20 ஒரு ஃபார்முலா சொல்றேன்ல. ஸோ 25P2 கரெக்டா? ஸோ 20P2 அண்ட் வேற என்ன இருக்கு? 20 ஆறு ப்ரோ. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 20 ஸ்டெயின் பால் 2 ஸ்டெயின் பால் எடுக்கணும், ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். இன்னொரு கேஸ்னா 20P1 அதான் ஆட் பண்ணிட்டேன் நீங்க. அதான் ஆண்ட். ஓகே தானே? இதானே ஃபார்முலா? ஓகே ப்ரோ. சோ இது பாரு, இது 20P2 என்னன்னா இங்க 2 ஸ்டெயின் பால்ஸ் இன்டு 5C1 வந்துச்சு. இப்போ இங்க 2 ஸ்டெயின் பால் இல்ல எடுக்கற. புரியல எனக்கு. 20P1 இப்போ இங்க 2 ஸ்டெயின் பால் எடுக்கற. இது புரிஞ்சிருச்சா உனக்கு? 2 ஸ்டெயின் பால் எடுக்கிறது புரிஞ்சிருச்சா? சரி. இங்க என்ன பண்றேன் அப்படின்னா 20ல ஃபர்ஸ்ட் இது ஒரு ஸ்டெயின் பால். ஸ்டெயின் பாலுக்கான பேஸ். ஓ, அதையும் எடுத்து அடுக்கறதால அதையும் இன்க்ளூட் ஆகும்ல. ஆமா, இது வந்து இப்போ என்ன கிராக்ட் பால்ஸ், ஓகேவா? ஸோ 20P1ல எடுக்கணும் அண்ட் 5C1. சரி 5C1 P1 சாரிடா. P1 ஓகே 5P1. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ
நம்பர் ஆஃப் வேஸ் டு பிக் ம் திஸ் அண்ட் பிக் தட். ஓகே, இது டேரக்டா என்ன 20 into 5 கரெக்டா? 20 into 5 25 by 20 by 1 ஃபேக்டரியல் இருக்கும், 5 by 1 ஃபேக்டரியல் இருக்கும் கரெக்டா? இங்க என்ன இருக்கும் 20 by 20 ஃபேக்டரியல் by 2 ஃபேக்டரியல் இருக்கும். ஸோ அது என்னது 20 into 19. இங்கேயும் தப்பா வருது மாதிரி இருக்கு. 20 factorial by 18 factorial into 2 factorial. 18 ஃபேக்டரியல் into 2 ஃபேக்டரியல். இல்ல இல்ல சில பில வராது, 2 வராது கீழே. அது ஏன் ஒரு இப்போ கரெக்ட் தான். n ஃபேக்டரியல் by n minus r ஃபேக்டரியல். ஆமா கரெக்ட், n ஃபேக்டரியல் by n minus r ஃபேக்டரியல் தானே. 20 ஃபேக்டரியல் by 20 minus 2 ஃபேக்டரியல் 18 ஃபேக்டரியல் இருக்கும். is equal to 20 into 19. 20 into 19 இது 20 into 5. இதையும் ஆட் பண்ணும். அதான் நம்மளே சொல்லியிருந்தேன், டேரக்டா 2 மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும்னு சொல்லியிருந்தல. இங்க போட்டுருங்க பாரு, இந்த 20 into 19 by 2, இந்த 2 கேன்சல் ஆயிடும். இங்க 5 இங்க போயிட்டு இங்க இன்டு வந்துருதா. ஓகே ஓகே, அதான் இங்க போட்டுருந்தேன். ஓகே, நான் வந்துட்டு அந்த இதை கன்சிடர் பண்ணல, கிராக்ட் பாலையும் அரேஞ்ச் பண்ணணும்ன்றத மறந்துட்டேன். ஓ நம்ம காம்பினேஷன் தானா அப்படி போடல. ஆமா, லைக் எப்படி சொல்ற, இதுல பாரு திருப்பு கடைசி இது இதுல வந்துட்டு 20p1 into 5p1 போட்டிருக்கோம்ல. அதுல வந்துட்டு நான் ஒரு 20p1 மட்டும் தான், சாரி 5p1 மட்டும் தான் கன்சிடர் பண்ணேன். 20p1 பண்ணல கரெக்ட்டா? ஆமா ஆமா. இங்க நான் தப்பு பண்ணிருக்கேன்டா, தெரியுதா உனக்கு? நீ பாரு 20p1 and 5p1 சொல்லிருக்கேன்ல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒரு பாலை சூஸ் பண்ணனும், செகண்ட் பிளேஸ்ல ஒரு பால் சூஸ் பண்ணி into 2 போடணும். இங்க 2 ஃபேக்டரியல் போடணும், தெரியுதா உனக்கு? ஏன்னா இங்க ஒரு 2 மிஸ் ஆகுது பாரு. இப்படி யோசிக்கோடா. ஓகே, இப்போ நீ என்ன பண்ற அப்படின்னா, நான் இன்னும் எனக்கு கொஞ்சம் டச் விட்டு போயிடுச்சு. ஓகே, 20 இல்லாட்டி இப்படி யோசிக்கோ, 20c1. ஓகே, ஃபர்ஸ்ட் பால்ல பிக் பண்றதுக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெயின் பிக் பண்றதுக்கு 20 வேஸ், அடுத்த ஒரு பாலை பிக் பண்றதுக்கு, ஸ்டெயின் கிராக் பால் பிக் பண்றதுக்கு 5 வேஸ். ஓகேவா? இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு, 2 பால் கிடைச்சிருச்சு, ஒரு ஸ்டெயின் பால் கிடைச்சிருச்சு, ஒரு கிராக்ட் பால் கிடைச்சிருச்சு கரெக்டா? இப்போ இந்த 2 பால் எப்படி எடுக்கலாம், 2 ஃபேக்டரியல் வேஸ்ல எடுக்கலாம். ஓகேவா, 2 வேஸ்ல எடுக்கலாம். அது உனக்கு புரியுதா? ஓகே ஓகே. இஃப் சப்போஸ் வந்து நான் வேற எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா, 3 கிராக்ட் பால்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. கிராக்ட் பால் 1, கிராக்ட் பால் 2, கிராக்ட் பால் 3. ஓகேவா, இது எத்தனை வேஸ்ல எடுக்கலாம், 3 ஃபேக்டரியல் வேஸ்ல எடுக்கலாம். சோ அதே மாதிரி தான் இங்க என்ன ஆயிடுச்சு, கிராக்ட் பாலுக்கு பதிலா ஒரு கிராக்ட் பால் இருக்கு, ஒரு ஸ்டெயின் பால் இருக்கு, ரெண்டுமே வித்தியாசமான குவான்டிட்டிஸ். இது குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2, பேசிக்கலி ஆஃப் டிஃபரண்ட் நேச்சர். ஹென்ஸ் 2 ஃபேக்டரியல் வேஸ்ட் நீ எடுக்கலாம். ஓகே, அதான் இங்க போட்டுருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க, 20c1 5 into 5c1 into 2 ஃபேக்டரியல் போட்டுக்கோ. ஓகேவா? சரி ஓகே. பீல போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஆனா நான் ஏன் தப்பு பண்றேன், யோசிச்சு பார்க்க அடுத்த கிளாஸ்ல நான் சொல்றேன். ஓகே, ஏன்னா எனக்கு அது அந்த மெத்தட் யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் எப்பவுமே அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு அந்த மெத்தடே பழக்கம் இல்லை. ஸோ வெயிட் பண்ணு, வேற ஏதாவது சொல்றேன். இந்த அன்ஃபேவரபிள் கேஸ் கூட சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இப்போ ஓகே மைக் மீட் பண்ணிக்கோ போதும். ஸோ இப்போ என்னன்னா வந்து இந்த இடத்துல வந்து உனக்கு ஈஸி கேசஸ் எல்லாம் கன்சிடர் பண்றது. இங்க வந்து நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, சப்போஸ் வந்து அட்லீஸ்ட் என்ன பண்றது, இப்ப இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோன்னா, பாஸ் ஆயிடுச்சா? ஓகே, இவர் இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்லிட்டேன், பிக் 2 balls of which at least 1 is stayed னு கொடுத்தேன். இப் சப்போஸ் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க நான் குவான்டிட்டிஸ்லாம் பெருசாக்கிடுறேன். இப்போ நான் இங்க வந்து 100 balls கொடுத்துறேன். சப்போஸ் 100 balls கொடுத்துட்டு இங்க வந்து 20 balls stained, 5 balls cracked, அப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, லைக் 100 balls 20 balls 5 balls மிச்சம் இருக்கிற 75 balls ஆர் half broken அந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். அந்த மாதிரி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நிறைய குவான்டிட்டி வந்துருக்குல்ல, அப்போ வந்து என்ன பண்ணணும்னா வேற வழியே இல்லாம அந்த அன்ஃபேவரபிள் கேஸ் தான் போகும். இஃப் சப்போஸ் பிக் 2 balls ஆஃப் விச் அட்லீஸ்ட் 1 is stained அப்படின்னு நீங்க கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னு வந்து ஸ்டெயின் ஆயிருக்கும், இன்னொன்று வந்து கிராக் ஆயிருக்கும், இன்னொன்று வந்து இன்னொன்று என்ன பண்ணுவா, ஒன்னு ஸ்டெயின் ஆயிருக்கும், இன்னொன்று ஃபுல்லா உடஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி எடுப்பேன். இன்னொன்று ரெண்டுமே ஸ்டெயின். இந்த மாதிரி லைக் ரொம்ப எப்படி சொல்றது, பிரான்ச் அவுட் ஆகிட்டே இருக்கும் பாசிபிலிட்டிஸ். ஸோ அப்போ நீ ரொம்ப ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஃப் விச் 2 அட்லீஸ்ட் 2 ஸ்டெயின்ல நீ என்ன பண்ணணும், எதுவுமே வந்து ஸ்டெயினே ஆகாம எத்தனை பால்ஸ் இருக்கு அப்படின்னு நீ கன்சிடர் பண்ணணும்.
ஸோ அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சி நீ டோட்டல் சப்ட்ராக்ட் பண்ணா இன்னும் ஈஸியாக கிடச்சிடும். நான் என்ன சொல்றேன் எல்லாருக்கும் புரியுதுல? நான் வேணா அந்த மாதிரி ஒரு சம் நான் அப்புறமா எக்ஸாம்ல கேட்கறேன், நீங்க அதை சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு இருந்துச்சுனாலே போதும், இதுல நீ அழகா போட்டு போயிடலாம். உனக்கு அந்த எப்படி சொல்றது, ப்ராக்டிஸ் இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னு பாரு. சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க, பண்டில் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகே, பண்டில் மெத்தட். இப்போ என்னன்னா, இப்போ வந்து ஒரு வேர்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, ஹரின்னு வச்சுக்கோ, ஹரிஸ் வச்சுக்கோ. ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த டிஃப்ரெண்ட் வேஸ் இன் விச் the words, sorry, in the letters I, okay, I and S are always together, like bundled together அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்படின்னா எத்தனை வேஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி போடுவீங்க? சிஸ்டிகா டோட்டல் வில் பி 100 சீட்டு தான். ஏன்னா 100 பால்ஸ் இருக்கு, 2 பால்ஸ் இருக்குன்னா 100 சீட்டு தான். லைக் வித்வுட் எனி கன்சிடரேஷன் ஆஃப் த நேச்சர். இப்போ ஹரிஷ்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையில வந்து ஐ அண்ட் எஸ் ஆர் ஆல்வேஸ் டுகெதர் அப்படின்னா எப்படி போடுவீங்க? How many different ways you can arrange the letters of the word Harish? இது ஐடியாவாக இருக்கு எப்படி போடணும்னா, considering I and S as one letter. Okay, proceed. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? அப்ப எத்தனை ஆன்சர்? அப்பனா 4 லெட்டர் வருமா? ஆமா. அந்த 4 லெட்டரை வந்துட்டு அடுக்கிறதுக்கு ஒரு ஒரு காம்பினேஷன், ஒரு என்னது, ஒரு ஃபார்முலா போட்டு அதுக்கப்புறமா ஃபார்முலா சொல்லு. ஃபார்முலா போட்டுனா எனக்கு தெரியும். அது என்னது, லைக் எப்படி சொல்றது, அது மட்டும் நீயே சொல்லிடு. என்ன இது என்ன நான் சொல்லணும், அதான் சொல்லி கொடுத்தேன்ல. இப்போ எல்லாத்தையும் ஸ்டார்டிங் பேசிக் சொல்லி கொடுத்தேன், யோசிச்சு சொல்லு. இப்போ ஹரிஷ்ன்ற வார்த்தை இருக்கு. ஓகே, ஐடியா நல்லா இருக்குது. ரெண்டுத்தையும் என்ன பண்ணா பண்டில் பண்ணிட்டேன். லைக் நீ சொல்றது என்ன சேர்த்துக்கலாம், பண்டில் பண்ற சொல்லுவாங்க. அதனால பேர் பண்டில் மெத்தட். பண்டில் மெத்தட். ஓகேவா? என்ன பண்ணுவாங்க, சேர்த்து வச்சுருவாங்க. சேர்த்து வச்சதுக்கப்புறம் நீ ஒரே லெட்டர் ட்ரீட் பண்ணிக்கோ. ஓகே, இது லெட்டர் பேர் வந்து லைக் ஏன்னு வச்சுக்கலாம். சரி, ஏ ஆல் யூஸ் பண்ண வேண்டாம். ஹரா. ஓகே, டீன்னு வச்சுக்கலாம். ஹார்ட். ஓகே, ஹார்ட். ஓகே, நல்லா இல்ல. இப்போடா நான் கெவின் ஹார்ட் தெரியும்ல? ஆமா ப்ரோ, ஒன்னே மாதிரியே இருப்பான் ப்ரோ. நான் பேசினா கேட்டுருவோம் உங்களுக்கு, சும்மா சொன்னேன். அதனால பொழைச்சு போட்டு விட்டுறேன். ஓகே, இல்ல ஆக்சுவலி அவனோட ஹைட்ரா, கூகுள்ல செக் பண்ணி பாரு. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா வந்து டி இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த டி வந்து லைக் ஏதோ ஒரு டீன்னு லெட்டர் இருந்துச்சுன்னா இப்போ HARTன்னு இருக்கா? ஓகேவா? ஸோ HARTன்னு இருக்கா? இது எத்தனை வகையா அடுக்கலாம், அரேஞ்ச் பண்ணலாம்? 4 ஃபேக்டரி. அவ்வளவுதான், ஆன்சர் இதுதான். கரெக்டா? 4 ஃபேக்டரி. அதுக்கப்புறமா ஐஎஸ்சி மாத்தி மாத்தி கொடுத்தனால அப்ப அதுல என்ன ஆன்சர் வரும்? ஐஎஸ்ஐ 2 into 2 எப்படின்னு புரியுது? அண்ட் +2 பண்ணுமா into 2 பண்ணுமா? ஐயோ, சொல்லி பாரு ப்ரோ. லைக் இப்போ ஹரிஷ்ன்ற வார்த்தை இருக்கு, இந்த ஐ அண்ட் எஸ் நான் சேர்த்து போட்டேன். அப்பனா ஒரு வேற ஒரு புது ஆல்பபெட்டை கன்சிடர் பண்றேன். அப்பனா 4 ஆல்பபெட் இருக்கு, 4 ஃபேக்டரியல் இருக்கு. இது கூட ஆர் ஐ அண்ட் எஸ் திருப்பி போடணுமா? இன்டு தான் வரும் நினைக்கிறேன். ஏன் வரும் சொல்லு, லைக் சொல்லி பாரு, வெளிப்படையா சொல்லு. என்ன சொல்லுங்க டேய் போடா, நானே சொல்றேன். வேற HARTன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மழை பெய்யுதா ப்ரோ? இல்லடா, இங்க மழை பெய்யல, வெயில் தான் அடிக்குது, பயமா வெயில் அடிக்குது. ஓகே, நான் என்ன சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து HARTன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து HARTயை ஜம்பிள் பண்றேன். இது கூட பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அண்ட் இது கூட நம்ம ஐ அண்ட் எஸ் மாத்தி மாத்தி போடலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஏ ஒரு இடத்துல டி போட்டா அந்த டி ஐஎன்எஸ் வரும், எஸ்என்ஐயா வரும். ஆமா ஆமா ஆமா. அடுத்த இடத்துல டீயா போட்டா அடுத்த இடத்துல அதே மாதிரி வரும். கரெக்ட். நான் என்ன சொல்றேன் பாரு, இந்த இடத்துல ஐ அண்ட் எஸ் இருக்கு அப்படின்னா திருப்பி எஸ்ஐ வந்து இதே மாதிரி ஃபார்மேஷன் இருக்கலாம். இங்க எஸ்ஐ வந்து இங்க ஹெச், இங்க ஏ, இங்க ஆர் இருக்கலாம்ல. ஸோ தே ஆர் ஆல் ஆஃப் தி சேம் கேட்டகரினால நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் அப்படி போட்டு into 2 போட்டுறேன். ஓகே, into 2 இங்க போட்டுணும். சப்போஸ் வந்து இப்போ நான் என்ன சொல்றேன், மேக் ஷூர் தட் HA
RIS are always together அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? 3 factorial into 3 factorial. 3 factorial into 3 factorial கரெக்டா? கரெக்ட். ஓகே, நான் லைக் புரியாதவங்களுக்கு சொல்றேன். ஏ போட்டுட்டு இங்க RIS சப்போஸ் ஒரு பாசிபிலிட்டி எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதே டெம்ப்ளேட் லைக் ஏ வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர், ஹெச் வந்து ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல இருக்கிற மாதிரியே 6 வேஸ் ஃபார்ம் பண்ணலாம். யோசிச்சு பாரு. இப்போ RIS இருக்கு, SIR சார் வரும், அப்புறம் SRI வரும். ஓகேவா? இந்த மாதிரி 6 வேஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஹென்ஸ் இந்த மாதிரி பண்டில் டுகெதர் மெத்தட்ல இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? இங்க வந்து நீ போடக்கூடாது. லைக் HARIS தான். நான் இங்க அன்ஃபேவரபிள் கேஸ் என்ன அப்படின்னா ஹெச்சும் ஏவும் பண்டில் பண்ண அன்ஃபேவரபிள் கேஸ் அப்பெல்லாம் கிடையாது. ஓகே, இப்படி போட்டோம்னா தப்பாயிரும். ஆனா செக் பண்ணி பாரு. ஸோ இந்த இடத்துல இந்த அன்ஃபேவரபிள்னா உனக்கு எது தேவையில்லையோ நீ அதை பண்றது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெயின் பால் கிராக் பால் எக்ஸாம்பிள் இருக்குல்ல, நான் என்ன சொன்னேன், அதுல வர்ற மாதிரி இதுல போட முடியாது. நான் என்ன சொன்னேன், அங்க வந்து நீ வெறும் ஸ்டெயின் பால் மட்டும், அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெயின் பால் இருக்கும்ல, நம்ம சப்போஸ் ரெண்டுமே வந்து ஸ்டெயின் பால்டா இல்லாட்டி ஒரு கேஸ் எடுத்து கண்டுபிடிக்கணும்ல, அந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது. புரியுதா? ஸோ பண்ணி பாருங்க, ஆன்சர் தப்பா தான் வரும். ஏன் தப்பா வரும் அப்படின்னா, லைக் நீ என்ன சொல்ற அப்படின்னா, இப்போ ஹெச் அண்ட் ஏவை நான் பண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற, அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. ஏன் ஹெச் அண்ட் ஏ பண்டில் பண்ணணும்? ஹெச் அண்ட் ஏ தனியா கூட இருக்கலாம்ல, ஹெச் அண்ட் ஏ தனியா கூட இருக்கலாம். ஓகேவா? நீ அது ஆக்சுவலி அது லாஜிக்கலாவே தப்பு. ஓகேவா? அதுக்கு எக்ஸ்பிளேஷனே கொடுக்க கூடாது. சில்லி மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? நீ எக்ஸாம் மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா? வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் சொன்னேன்ல, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன், லைக் இந்த மாதிரி பண்ணு இவ்வளவு தூரம் பேசிட்டு இருந்ததுக்கான ஆக்சுவல் அப்ளிகேஷன் காட்டுறேன் பாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. ஓகே, இந்த ரெக்டாங்கிள் பாரு. இதுல எத்தனை கியூப் இருக்கு? சரி, எத்தனை ஸ்மால் ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு? 3 × 4 12 ரெக்டாங்கிள்ஸ். ஓகேவா? என்ன கேக்குறேன்னா, இங்க இருந்து நீ என்ன பண்ணணும்னா இங்க போகணும். ஓகே, this is point A, you have to move to point B. ஓகேவா? in how many ways you can move from point A to point B such that you are always on the sides of the rectangle? அதாவது என்ன அப்படின்னா, இங்க இருந்து இங்க தாவக்கூடாது, இங்க இருந்து இப்படி கார்னருக்கு தாவக்கூடாது, அது தப்பு. ஓகேவா? அதே மாதிரி இங்க இருந்து இங்க போயிட்டு இப்படி போயிட்டு திருப்பி வரக்கூடாது. தட் இஸ் யூ ஷுட் நாட் ரிட்டர்ன் பேக். ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரக்கூடாது. அதாவது ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் வே. ஓகேவா? கண்ட்ரோல் ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் வே. ஓகே, ஃப்ரம் A to B போனோம். ஷார்ட்டஸ்ட் பாசிபிள்னா ஆப்வியஸா எல்லாரும் லைக் ஃபர்ஸ்ட் கேஸ்லயே கண்டுபிடிச்சிருங்க. இப்போ இங்க இருந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இப்படி போனா அதான் ஷார்ட்டஸ்ட் பாசிபிள். நீ யோசிச்சு பாரு, நான் சொல்றேன் நடுவுல எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப என்ன பண்ணுவோம்? இப்படி போயிட்டு இப்படியே போயிட்டு இப்படி போகணும். ஓகே, இது ஒரு வே. இல்லாட்டி எனக்கு பிடிக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சார், இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போவாங்க. லைக் இது இந்த இடத்துல வந்து நான் காட்டுறேன். இங்க இருந்து இப்படி போவாங்க, அப்புறம் இங்க, அப்புறம் இங்க, அப்புறம் இங்க, அப்புறம் இங்க, அப்புறம் இங்க. இதுவும் ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் தான். ஏன் நீ யோசிச்சு பாரு, வேற எப்படி தான் ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் இருக்கும்? வேற வழியே இல்லை. பின்னாடி டேர்ன் ஆகக்கூடாது. டேர்ன் ஆச்சுன்னா ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் யோசிச்சு பாரு. இங்க இருந்து போறேன், திருப்பி போயிட்டு வரணும்னா இந்த இடத்துல இந்த கியூப் வேஸ்ட், இந்த லைன் வேஸ்ட், இந்த லைன் வேஸ்ட். அப்படின்னா 2 எக்ஸ்ட்ரா லைன் வருது. ஸோ ஆப்வியஸா நீ போகக்கூடாது. ஸோ டைரக்டா லீனியரா போயிட்டே இருக்கும். ஓகேவா? டேர்ன் சைட்ஸ்ல தான் மூவ் பண்ணுமா? சைட்ஸ் ஆஃப் தி ரெக்டாங்கிள்ல போகணும், அவ்வளவுதான். இப்போ இப்படி போயிட்டு இப்படி 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 கூட போலாம். தெரியுதா? ஓகே ஓகே, புரியுதா? நான் நினைச்சேன் ஒரு ரெக்டாங்கிள் டு இன்னொரு ரெக்டாங்கிள் ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்படிலாம் பண்ணக்கூடாது. லைக் பட் நாட் லைக் டயகனலி. இந்த இது போகலாம், செஸ் போர்ட்ல யானை போகல அந்த மாதிரி போகலாம். ஓகே ஓகே, அப்படி கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா, இந்த கார்னர் சைட்ஸ் ஆஃப் தி ரெக்டாங்கிள். ஓகேவா? நான் இன்சைட் தி ரெக்டாங்கிள் கிடையாது, சைட்ஸ் ஆஃப் தி ரெக்டாங்கிள். ஓகே ஓகே, நீ நினைச்சுக்கோ, இங்கெல்லாம் வந்து இங்க வந்து தண்ணி இருக்குன்னு நினைச்சுக்கோ. இங்க தண்ணி இருக்கு. இங்கதான் வந்து அந்த ஹார்பர்ல எல்லாம் பாத்திருக்கியா? அந்த மாதிரி போர்டு மாதிரி இருக்கும்ல, உட்டன் இது மாதிரி பாத்வே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோ. இந்த பாத்வே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இதுதான் பாத்வே. புரியுதா? சைட்ஸ் ஆஃப் தி ரெக்டாங்கிள் அது ஒன்லி பிளேஸ் யூ கேன் வாக். மற்ற இடம்லாம் வந்து வாய்ட், அதுல எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோ. ஸோ அதில் எவ்வளோ ஆன்சர் வரும்?
this is the application of combination, permutation combination real life. இப்போ இந்த மாதிரி எதுக்கு கேட்குற அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ செஸ்லாம் விளையாடுறோம்ல, ஸோ செஸ் விளையாடும் போது இப்போ கிராண்ட் மாஸ்டர்ஸ்லாம் விளையாடுறாங்க பார்த்துக்கா. ஸோ கிராண்ட் மாஸ்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் அவங்களுக்கு எவ்வளோ தாட் ப்ராசஸ் டெவலப்டாக இருக்கும் அப்படின்னா, ஒரு 5 மூவ்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ ஓங்குள்ளலாம் விளையாண்டாங்க அப்படின்னா அன்னைக்கு 2 மூவ்லேயே 3 மூவ்லேயே நம்ம தோக்கடிச்சிருவாங்க. ஸோ அவங்க திங்கிங் எப்படி இருக்கும்னா, லைக் 5 மூவ்ஸ் அஹேடாக இருக்கும். ஸோ இப்போ ஆப்போனண்ட் என்ன பண்ண போறான், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ரொம்ப என்ஹான்ஸ்டா, ரொம்ப எப்படி சொல்றது, ஃபோர் சைட்டா இருப்பாங்க. ப்ரோ அதுக்கு அவங்க பர்முடேஷன் காம்பினேஷன்லாம் போட்டு பார்த்து கரெக்ட் ஓகே. பேப்பர் பென் எடுத்து எழுதி பார்த்து கால்குலேட்டர்லாம் பண்ணி அது பண்ண மாட்டாங்க. ஆனா அதனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு மூளை இருக்கு. ஓகேவா, செஸ்ல மட்டும் மூளை இருக்கு. அவங்க வந்து அதனால வந்து இப்போ மேக்ஸ்ல இப்போ நம்பர் தியரி எல்லாம் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சரி ப்ரோ, மேக்ஸ்ல நீங்க தான் ப்ரோ வாம்பயர். வந்து என்னன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கும். ஓகேவா, ஸோ அதை வந்து சப்போஸ் நீ வந்து கம்ப்யூட்டர், நீ சப்போஸ் இப்போ ஷோர் நீ கம்ப்யூட்டர் கேம் தயாரிக்குன்னு வச்சுக்கோ. இப்போ வந்து கிராண்ட் மாஸ்டருக்கு நீ டெவலப் பண்ணும். இப்போ கிராண்ட் மாஸ்டர் அவன் என்னோட டேலண்ட் நான் என்ன டெவலப் பண்ணும், இல்லாட்டி ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பேர் என்னோட டேலண்ட் டெவலப் பண்ணும். அவன் அப்போ என்ன பண்ணுவான், அவன் வந்து ப்ரோக்ராம் எடுப்போம். ப்ரோக்ராம் வந்து செஸ் ஒரு கேம் தயாரிச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த கேமர் எப்படி சொல்லிட்டு கேம் டெவலப் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும்ல, அப்போ நீ யூஸ் பண்ணும். ஸோ அப்போ வந்து உனக்கு தெரியணும், இப்போ இந்த மூவ் வச்சுட்டான் அப்படின்னா இந்த மூவ்ல இருந்து எத்தனை மூவ் பிரான்ச் அவுட் ஆகும் அப்படின்னு உன்னால திங்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பெர்முடேஷன் காம்பினேஷன் யூஸ் ஆகும். அந்த லெவலுக்கு நான் போவே சொல்லலை. ஓகேவா, நான் என்ன சொல்றேன், இந்த இதை நீ சொல்லுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ இதுல எப்படி போகணும்னா, நீ ஃபர்ஸ்ட் நீ இந்த ஏதாவது ஒன்று பிக் பண்ணிக்கோ. ஏன் இப்போ இங்க இருந்து இப்படி போயிட்டு போறாங்களா, இந்த ப்ளூ கலர் ஷேடட் பார்ட் இருக்குல்ல, இதை நான் அழிச்சிடுறேன், இதை விட்டுரு. நான் என்ன சொல்றேன், இந்த ப்ளூ கலர் வே இருக்குல்ல, ப்ளூ கலர் வேல பாரு, இங்க எத்தனை கவர் ஆயிருக்கு, இது பேர் ஹாரிசான்டல் லைன்ஸ். ஹாரிசான்டல் லைன்ஸ், வெர்டிகல் லைன்ஸ்னு வச்சுக்கோ. இது வந்து ஒரு ஹாரிசான்டல், இது ஒரு ஹாரிசான்டல், இது ஒரு ஹாரிசான்டல், இது ஒரு ஹாரிசான்டல், இது ஒரு வெர்டிகல், இது ஒரு வெர்டிகல், இது ஒரு வெர்டிகல். ஸோ மொத்தம் எத்தனை ஹாரிசான்டல் லைன்ஸ் நம்ம கடக்கணும், 4 ஹாரிசான்டல் லைன்ஸ் கடக்கணும். ஷுட் மூவ் பாஸ்ட் 4 ஹாரிசான்டல் லைன்ஸ் அண்ட் தென் யூ ஷுட் யூஸ் 3 வெர்டிகல் லைன்ஸ். ஓகே, 4 ஹாரிசான்டல் 4 வெர்டிகல், சரி 3 வெர்டிகல் லைன் எடுத்த அப்படின்னா நீ பீக் போயிடலாம். நான் சொல்ல கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாமா. இங்க இருந்து இங்க போ, இங்க இருந்து இங்க போ, இங்க இருந்து இங்க போ, இங்க இருந்து இங்க போ, இங்க இங்க இங்க. ஓகே, இதில் செக் பண்ணி பாரு. இதுல வந்து இது ஹாரிசான்டல், சரி இது வெர்டிகல், இது வெர்டிகல், இது வெர்டிகல், 3 வெர்டிகல் லைன் ஆயிடுச்சா. இது ஹாரிசான்டல், இது ஹாரிசான்டல், இது ஹாரிசான்டல், இதுவும் ஹாரிசான்டல், 4 ஹாரிசான்டல் லைன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன் விச் எவர் வே யூ சூஸ் தேர்ஸ் 4 horizontal lines and 3 vertical lines. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இது மட்டும் நீ கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. இதுக்காக பெர்முடேஷன் காம்பினேஷன் நீ அப்போ நான் சொன்னதை யோசிக்கணும். நீ எப்படி நம்ம யோசிக்கணும், இப்போ அவன் எப்படியாவது 4 லைன் சூஸ் பண்ணுவோம். அதாவது வந்து இவன் போற வழியை மேப் பண்ணணும்னு வச்சுக்கோ. இவனுக்கு வந்து கோஆர்டினேட்ஸாக கொடுத்துரும். இப்போ நீ சப்போஸ் ஒருத்தர் ரூட் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. சரி நீங்க இப்போ இங்க இருந்து நான் எப்படி இந்த ஏதாவது ஒரு கடை இருக்கு, அந்த கடைக்கு போனா என்ன சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ரெயிட்டா போங்க, அப்புறம் ரைட் எடுங்க, லெஃப்ட் எடுங்க, லைக் இல்லாட்டி நார்த் எடுங்க, சவுத் எடுங்க, வெஸ்ட் எடுங்க, ஈஸ்ட் எடுங்க சொல்ல. அதே மாதிரி நம்ம இங்கேயும் டைரக்ஷன் கொடுக்க போறோம். எப்படி கொடுக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேஷா போட்டுப்போம். ஓகேவா, மொத்தம் 7 டேஷ் போட்டுருவோம். 7 டேஷ் இருக்கா. ஓகே, இவன் எப்படி நான் டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஸ்பேசஸ்ல 4 ஹாரிசான்டல் 4Hன்ற வார்த்தை ஃபில் பண்ணும், 3 வெர்டிகல்ன்ற வார்த்தை ஃபில் பண்ணும். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா நான் என்ன சொல்றேன் இங்க இருக்கிறவங்களுக்கு. சி இப்போ சப்போஸ் வந்து அவங்ககிட்ட நான் சொல்றேன் HV HVV. ஓகேவா, மிஸ் பண்றேன் சார், ஒரு இன்னொரு ஹெச் இருக்குல்ல, கரெக்ட். ஓகே, இன்னொரு ஹெச். ஸோ இப்படி நான் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவன் ஹாரிசான்டல் லைன் எடுப்பான். இந்த ஹாரிசான்டல் லைன் இருக்கா, இதை எடுப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான், அப்புறம் வந்து அடுத்த வெர்டிகல் லைன் எடுப்பான். இங்க வெர்டிகல் போவோம், அடுத்த ஹாரிசான்டல், அடுத்த ஹாரிசான்டல், அப்புறம் வெர்டிகல், அப்புறம் வேற இருக்கு இன்னொரு வெர்டிகல். ஓகே, இன்னொரு வெர்டிகல், அப்புறம் ஹாரிசான்டல் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தட் வச்சு அவன் வீட்டுக்கு போயிடலாம்ல. ஓகேவா, எப்படி ப்ரோ இந்த கடைக்கு ஓகே, குட் கமெண்ட். ஓகே, சரி. ஸோ இதுதான் வந்து டெக்னிக். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்க யோசிச்சு பழகிக்கோங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா இது எத்தனை வேஸ்ட்ல அடுக்கலான்றதை நம்ம குறிக்கோள். ஸோ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், தேர் ஆர் 2 sets of characters. ஓகேவா, they both make 7 characters.
ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் விச் they can be categorized to two ways. ஸோ 7 factorial by ஹெச்ல எத்தனை வகை இருக்கு, சரி ஹெச்ல எத்தனை சேம் டைப் கிரைட்டீரியா இருக்கு, சேம் கிரைட்டீரியா டைப் கேரக்டர்ஸ் இருக்குன்னா 4 ஃபேக்டரியல் கரெக்டா, அண்ட் கூட 3 ஃபேக்டரியல் இருக்கு. ஸோ இத்தனை வேஸ்ல போகலாம். புரியுதா? இதுல இருக்காது புரியுதா? நான் முன்னாடி சொல்லி கொடுத்துட்டேன்ல, லைக் இப்போ n கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா n கேரக்டர்ஸ்ல r கேரக்டர்ஸ் சிமிலர் இருந்துச்சுன்னா எத்தனை வேஸ்ட்ல பெர்மியூட் பண்ணலாம் அப்படின்னா n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல். நீங்க ஏன் நான் காம்பினேஷன் எதுவும் யூஸ் பண்ணா நீங்க யோசிச்சு பாருங்க. நான் என்ன பண்றேன், ஹரிசான்டல் லைன்ஸை பிக் பண்ணி நான் அரேஞ்ச் பண்றேன். இங்க அரேஞ்ச் பண்றேன், அரேஞ்சுன்ற வார்த்தை வந்தாலே காம்பினேஷன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஓகே, 7 ஃபேக்டரியல் பை 4 ஃபேக்டரியல் பை 3 ஃபேக்டரியல். இதுல புரிஞ்சா? டவுட் இருக்கா? புரிஞ்சுச்சுன்னா தம்ஸ் அப் ஏதாவது கொடுங்க. ப்ரோ இப்போ நீ கண்டுபிடிச்சிருக்கிறது பெர்முடேஷன் தானே? ஆமாடா, பெர்முடேஷன்னா இந்த இடத்துல பெர்முடேஷன் இஸ் ஈக்குவல் டு how many ways you can achieve his goal. அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? ஓகேவா? இந்த மாதிரி நிறைய யோசிக்கலாம். இப்போ சப்போஸ் செஸ் போர்டில் இருக்குன்னு வச்சுக்கோ, செஸ் போர்டில் போட்டு 64 கட்டத்தை போட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் குதிரையை வச்சுட்டு இந்த குதிரை எத்தனை வகையை இப்படி போனால் லைக் பிஷப்ஸ் எத்தனை, ஹவு டு மூவ் த பிஷப்ஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்குலாம் பெர்முடேஷன் காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அது வந்து மேத்தமெட்டிக்ஸ் பசங்க படிச்சுப்பாங்க. ஓகேவா? கவுண்டிங் தியரியில் யாராவது ஒருத்தங்க எப்படி சொல்றது ஹையர் டிகிரிஸ் பண்றாங்கன்னா அவங்க அந்த மாதிரி படிப்பாங்க. ஓகே, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல. இது வந்து பேசிக்ஸ். ஓகே, இந்த மாதிரி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் பண்டல் தியரி சொல்லிட்டேன். ஓகேவா? பண்டல் தியரி சொல்லிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் இன்னும் நிறைய வேஸ்ட் தாண்டியும் அவங்க கேட்கலாம். பட் ஆனால் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க நான் நம்புறேன். ஏன்னா சப்போஸ் நீ கேட்டால் கூட நான் சொன்ன மாதிரி நீங்க பேசிக்ஸ்ல இருந்தே போய் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தாராளமா நம்ம போட்டுடலாம். ஓகேவா? வேற ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கா? ப்ரோ ரிப்பீட் பண்ண சொல்றான் ப்ரோ சிவராமு. இப்போ நீ 7/4*3 எப்படி வந்துச்சுன்னு? ஆமா ஆமாடா, சிவமரம் டெட்பூல் படம் போறோம்டா, ஃப்ரைடே போறோம் 5 மணிக்கு ஏன்டா ஐமேக்ஸ். ஃப்ரைடேவே போறீங்க? நல்லதே கதை போடாடே. இன்னைக்கு ரிசர்வ் அப்போ தான் போவோம் ஐமேக்ஸ் 5 o'clock சாயங்காலம். நாங்க ஆக்சுவலி நானு சிவராம சிஸ்டிகா நாங்க 3 பேருமே போறோம். இப்போ நாங்க 3 பேரும் லைக் நானும் சிவம் தான் புக்கே பண்ணோம். சரிடா என்ஜாய் பண்ணு. கவலைப்படாத ப்ரோ, ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன், நீ அதை பாத்துக்கோ. பரவாயில்ல, நாங்களும் படையோட போவோம். சரிடா. ஓகே, சிவராம் என்ன சொல்லியிருக்கேன்னா 7 ஆமா ப்ரோ கண்டிப்பா அப்படிதான் சொல்லி ஆகணும். 7 டே நான் தானடா அவனை போன் பண்ணி டே வாடா போய் புக் பண்ணலாம் டிக்கெட்டை போயிட போதான்னு சொன்னேன். அப்போ மட்டும் தெரிஞ்சு சொல்லாத, இப்போ மட்டும் சொல்லு 7/4. அது எப்படி வந்துச்சுன்னு ரிப்பீட் டேய் ஃப்ரைடே ஐமேக்ஸ்ல ஷோலாம் கேன்சல் ஆண்டா, நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. அவன் அப்படிதான் சொல்லுவான், நீ பயப்படாதடா, உனக்கு இதே பொழப்பு. இப்போ நான் வந்து ஹெச்வி இருக்குல்லடா, இதை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா how many ways you can arrange தானே சொன்னேன். ஸோ அரேஞ்ச் பண்றேன்னா 7 கேரக்டர்ஸ் இருக்கு, 7 ஃபேக்டரியல் போட்டுருவேன். இப்போ இதுல வந்து எத்தனை ரிப்பிட்டேஷன் இருக்கு பாரு, ஹெச்ன்ற விட 4 தடவை ரிப்பீட் இருக்கு, டிவைட் பை 4 ஃபேக்டரியல். அப்புறம் வின்ற ஒரு கேரக்டர் 3 times ரிப்பீட் இருக்கு, 3 ஃபேக்டரியல். ஓகேவா? ஹென்ஸ் 7 ஃபேக்டரியல் பை 4 ஃபேக்டரியல் பை 3 ஃபேக்டரியல். அதான் முன்னாடி சொல்லி கொடுத்தீங்கல்ல, அதாவது வந்து சப்போஸ் வந்து 5 கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 5 கேரக்டர்ஸ்ல 2 கேரக்டர்ஸ் சேமா இருக்கு அப்படின்னா 5 ஃபேக்டரியல் பை 2 ஃபேக்டர்னு சொன்னேன். இப்போ கூட என்ன இருக்கும், சப்போஸ் வேற சில கேரக்டர் சேமா இருக்கு, இன்னும் 2 கேரக்டர் சேமா இருக்கு அப்படின்னா திருப்பி 2 ஃபேக்டர் டிவைட் பண்ணணும். புரியுதா என்ன சொல்றேன்? புரியுதா ப்ரோ? 5 கேரக்டர்ஸ்ல 2 சேமா இருந்துச்சுன்னா டிவைடட் பை 2 ஃபேக்டரியல். அதே மாதிரி இன்னொரு பேரும் இருந்துச்சு அப்படின்னா அது எத்தனை 2 இருக்கா 3 இருக்கான்னு பார்த்துட்டு அத்தனை ஃபேக்டரியல். சப்போஸ் இப்போ ரெட் பால் ரெட் பால் இருக்கு. ஓகே, ரெண்டு பால் இருக்கு. ரெண்டா? ஆமா, எல்லோ லைக் ஏன் ரெட் எல்லோ போறோம் புரியுதா? சரி புரியுதா? டெட்பூல். ஓகே, ரெட்னா டெட்பூல், ஒயினா வூல்வரின். புரியுதா? டேய் சிவராம், இவனை விட்டுட்டு போயிருங்கடா, இல்லனா டிக்கெட்டை இது வித்துருங்கடா. அங்க யார்ட்டையாவது கிளிப்பானுங்க, பிளாக்ல வித்துருங்க. டிக்கெட்டை என்கிட்ட தான் இருக்கு, 7 பேர் டிக்கெட் என்கிட்ட தான் இருக்கு. நான் வந்தா தான் உங்களால உள்ளே போக முடியும். ஓகே, இப்போ வந்து 5 ஃபேக்டரியல் பை 2 ஃபேக்டரியல் டிவைட் பை 3 ஃபேக்டரியல். ஓகேவா? இந்த 3 ஃபேக்டரியல் பண்ணோம். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுடா? எது புரியுது? புரியுதுடா.
புரிஞ்சுச்சுன்னா சரி, ஓகே. ஸோ வந்து இது வந்து ஒரு மெத்தட், ஓகேவா? ஸோ இத்தனை மாதிரி நிறைய ப்ரோ இப்போ வந்து இப்போ 5 இது பிக் பண்ணாம நம்ம வந்து டக்குன்னு இப்போ இதுல இருந்து 4 தான் எடுக்க சொல்றாங்க அப்படின்னா மேல 4 ஃபேக்டரியல் கீழே அப்படியே இருக்குமா? அது கஷ்டம். இங்க நீ திருப்பி யோசிக்கணும். இப்போ 5 இது எடுக்க சொல்றாங்களா, 5 இதுல என்ன சொல்லிட்டாங்க, 4 பால் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்களா? 4 எடுக்கணும். அதுல வந்து 2 ரெட் 3 ஒயிட் எல்லோ. 2 ரெட்டு 2 3 எல்லோ எல்லோ. 3 இல்ல இல்ல 3 ஓகே. எல்லோடா அதே சலா. மாதிரி லைக் புரியுது புரியுது. 2+3 ஓகேவா, 2r+3yன்னு சொல்லிட்டு இதுல 4 எடுக்கணுமா? இப்போ நீங்க வேற வழியே இல்ல, நீ கேசஸ் தான் யோசிச்சாகும். நீ கேஸ் மாதிரி யோசிக்கணும். லைக் நீ என்ன எப்படி தெரியுமா யோசிக்கணும், அந்த என்ன இதுக்கு பார்த்த மாதிரியாடா ஸ்டெயின் கிராக்கு. கரெக்ட் கரெக்ட். நீ என்ன பண்ணும் அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் 2 ரெட் பாலா இருக்கணும், இல்லாட்டி 2 ஒயிட் பாலா இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு போடணும். ஆர் நான் செகண்டா சொன்னேன்ல, லைக் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எப்படி போடுவாங்கன்னு, நீ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒயிட் பாலை விட்டுறணும், ஓகேவா? ஒயிட் எது பாலை இது ஒய்னா ஒயிட்டா? சாரி 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 ஓகே ஓகே. எல்லோ பால், ஓகே. எல்லோ பாலை விட்டுறணும். ஸோ எல்லோ பால் எத்தனை வகையா விடலாம்னு யோசிக்கணும். இப்போ மொத்தம் எத்தனை பேஸ் இருக்கு, 5c4, ஓகே. 5c4 கரெக்டா, 5c4 வேஸ் இருக்கு. இதுல நீ என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஒய் எத்தனை, ஒய்ல வந்து 3 பால் இருக்குன்னு சொன்னா, ஸோ ஒய் விடுறதுக்கு 3 வே இருக்கு. சிவராம் ஏதோ சொல்லியிருக்கா மாதிரிடா. வெயிட் பண்ண முடிச்சுட்டு ஒரே கலைச்சிடுறேன். இப்போ 3 பால் இருக்கு, கூட ரெட் விடுறதுக்கு 2 வே இருக்கு. ஸோ 5c4 என்ன வரும், 5 into 4 into 5 into 4 into போயிட்டு இருக்கும், டிவைட் பை 3 ஃபேக்டரியல் இருக்கும், டிவைட் பை 1 ஃபேக்டரியல் இருக்கும், கரெக்டா? 5 ஃபேக்டரியல் வளர்றான். ஆமாடா, என்ன பண்ணிருக்க எனக்கு இல்லடா புரியல. அதான் லைக் வேற என்ன இருக்கும்டா, 5 ஃபேக்டரியல் இருக்குமா, கீழே வந்து ஆமா 1 ஃபேக்டரியல் இருக்கும், இன்னொன்று 4 ஃபேக்டரியல் சரி இருக்கும், ஓகே. அப்போ 5 வேஸ்னு வரும். நம்பர் ஆஃப் வேஸ் டு பிக் திஸ் இஸ் 5 வேஸ்ன்னு இருக்கும், கரெக்டா? டூ திஸ். எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் இது என்ன எடுத்திருக்கே இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ். இப்படி என்ன பண்ற அப்படின்னா, 5 பால் இருக்கு, 5 பால் 2 பால் ரெட் பால், 3 பால் ஒய் எல்லோ பால். என்னடா சரி முடிச்சிட்டு இருக்கீங்க, என்ன ஒண்ணு பண்ணுவீங்க? இல்லடா, சொல்லு. ஆரிஸ் என்ன பண்ணுவான், நான் கொஸ்டினே விட்டுருவேன். உன்னை வேலையில இருந்து தூக்கிடுவாங்க, வேலைக்கு நீ போக முடியாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூக்கிடுவானுங்க, ஒன்னையும் விட்டுருவானுங்க, தம்பி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்ன கேளு. 5-4 ஓகே. 2 ரெட் பால்ஸ் இருக்கு, 3 ஒய் பால்ஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ வந்து 4 பால் எடுக்குன்னு சொல்லிட்டல. ஸோ 5c4, ஓகே. சரி 5ல இருந்து c4, ஓகே. இது சரி வந்து அதத்தான் எழுதிருக்கியா கீழே? அது வந்து இங்க எழுதிருக்கேன், 5 வேஸ்னு எழுதிருக்கேன், ஓகேவா? இப் சப்போஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கஷ்டமாயிரும். புரியுதா என்ன சொல்றேன்னு, ஓகேவா? ஒண்ணு நீ 5c4 டைரக்டா போடலாம், ஓகேவா? இல்லாட்டி எத்தனை வகையா நீ இந்த பாலை விடலான்னு பார்க்கலாம். லைக் 5 பால்ல 4 பால் எடுக்கணும், ஒரு பால் விடுறல. ஸோ நான் இங்க எழுதுன பாரு, leaving 1 ball is equal to picking 4 balls. ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வரும் பாருங்க. எத்தனை வகையில ஒரு பாலை விடலாம், ஆர் எத்தனை வகையில 4 பாலை பிக் பண்ணலாம், ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் வரும், ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்க, இந்த மாதிரி பிக் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும்னா அது கொஞ்சம் தலைவலி. நீ என்ன பண்ணணும், சப்போஸ் வந்து லைக் லைக் 2 ரெட் பால் இருக்கு, 2 ஒயிட் பால் இருக்கு அப்படின்னா, 2 ரெட் பால் ஒயிட் பால் எத்தனை வகையா சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு திருப்பி நீ இது கூட மல்டிப்ளை பண்ணணும். 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் போடணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்த கேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சப்போஸ் ஒரு ரெட் பால் தான் இருக்கு, 3 ஒயிட் பால் தான் இருக்கு, திருப்பி நீ இது பண்ண சொல்லி கொடுத்த மாதிரி போனோம். இது கொஞ்சம் டைம் டேக்கிங் தான், ஓகேவா? ஆனா இந்த மாதிரி கேட்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா டைம் டேக்கிங், ஆனா இதுவும் போடலாம், ஓகேவா? நான் சொன்ன மெத்தட்ஸ்லாம் பொறுமையாக யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா போடலாம். நான் சப்போஸ் இன்னும் போட முடியல அப்படின்னா நான் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிறேன், அப்புறமா சால்வ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதுவே போதும். இதுக்கப்புறம் வேற ஏதாவது சம்ஸ் இருக்கான்னு நான் பாக்குறேன், ஓகே? ஏன்னா இதெல்லாம் நான் ஜேஇ நோட்ஸ்ல இருந்து தான் லைக் இதெல்லாம் நடக்கும்னு பார்த்துட்டு இருக்கேன். இன்னொன்று சொல்லிடுறேன், ஓகேவா? இதை ப்ரூவ் பண்ண மாட்டேன், நீங்களே யோசிச்சுக்கோங்க. என்சிஆர் பிளஸ் என்சிஆர் மைனஸ் 1 is equal to n plus 1 CR. இப்படி ஏதாவது படிச்சிருப்பீங்க, யாருக்கு தெரியும், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகே? ஸோ போதும் டே, சரிடா, ஓகேடா. ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதுக்கப்புறம் எதுவும் தேவையில்லை. ஏய் ஆமாடா, சரி ஓகே, இன்னைக்கு இதோட போதும், ஓகேவா? இதுக்கப்புறம் நமக்கு பெருசா எதுவும் தேவையில்லை. இதுவே இன்னைக்கு ரெக்கார்டை கேன்சல் பண்ணிடுறா.
இல்ல நான் ஆக்சுவலா ரெக்கார்ட் கேன்சல் பண்ணிடலாமா, ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கலாமா அப்படின்னு நான் யோசிச்சேன். வேண்டாம்டா வேண்டாம் தயவு செஞ்சு கிளாஸ் மட்டும் இருக்கட்டும். கிளாஸை கட் பண்ணிட்டு எங்களுக்கு என்ன மோட்டிவேஷனல் டாக் கொடு. ஓகே, நான் கிளாஸை கட் பண்றேன்.